ஓகே. ஃபர்ஸ்ட் எபிசோடு சினிமா வச்சு மில்க் பண்ணியாச்சு. என்ன என்ன பேசணும் ஃபர்ஸ்ட் எபிசோடு? வந்து டிசப்பாயிண்டிங் டிசப்பாயிண்டிங் மூவிஸ். ம். அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோட் அப்படியே ஒரு ஜெனரல் டாபிக் போயிட்டு, இப்போ மறுபடியும் 3 எபிசோடு. திருப்பி இப்ப சினிமா பேக் டு குட் மார்னிங் ம். சன்ஷைன் சினிமாக்கு வந்துட்டோம். அதான் மறுபடியும் சினிமாவுக்கு வந்துட்டோம். ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட் கைஸ். இந்த எபிசோட்ல வந்து என்ன டாபிக்னா வாட் வென்ட் ராங். வாட் வென்ட் ராங் இது யாராவது டிஸ்கிரிப்ஷன் கொடுங்கடா அப்படியே. பெருசா வாட் வென்ட் ராங். ம். இப்போ வந்து லைக் நிறைய பொட்டன்ஷியலா இருக்கவன் வந்து ஓகே ஃபியூச்சர்ல வந்து இவன் தான் ஃபியூச்சர். ஸோ வந்து இவன் வந்து இப்போ டைரக்டர்னா அந்த மாதிரி நிறைய பொட்டன்ஷியல் இருக்க ஆளை வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யாருன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு டாக் ஆஃப் தி டவுனர்ன்ட்டு திடீர்னு காணாம போயிட்டாங்க. சரி இவங்க தான் அடுத்து இருப்பாங்க தமிழ் சினிமால பார்த்துட்டு இருந்தா ஆளே காணாம போயிட்டாங்க. இல்ல ஆளே காணாம போனது கூட நம்ம ரியலைஸ் பண்ணாம காணாம போயிருப்பாங்க சில பேர்லாம். இவன் காணாம போயிட்டானே நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சுமார் அனாலிசிஸ் மாதிரி பண்ணி இந்த எபிசோட் பேச போறோம். அதாவது நம்ம வாழ்க்கையை பத்தி பேச போறோமா? வாழ்க்கைய பத்தியா? நம்ம வாழ்க்கையை பத்தி பேச போறோம். என்னடா சரி வளர்ற பொட்டன்ஷியல் அப்படி சொல்ல வரேன்டா. என்ன தப்பா போச்சு போங்கடா, யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க போங்கடா. என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? வாடா பாட்டு. என்னடா மச்சான் வாடா. வாடா என் தோல்ல சாய்டா வாடா. ஓகே. ஆப்வியஸா காணாம போன யாராச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். டக்குன்னு டாப் ஆஃப் தி மைண்ட்ல உங்களுக்கு யாரா வரும்? பிரசாந்த். அவ்வளவு பின்னாடி போயிட்டியாப்பா நீ? அவ்வளவு பின்னாடி ஆமாண்டா. பிரசாந்த் வந்து அடுத்து ரஜினி கமலுக்கு அப்புறம் அடுத்து அவன் தான்ற ஸ்டேஜ்ல இருந்தான்டா இந்த டைம்ல. அதனால ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்தகன் வந்துட்டு அவனோட ஒரு என்ன சொல்றது ஒரு மாடர்ன் மூவியா நல்லா ஒர்க் ஆயிடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவு டிலே ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். படம் வந்துருச்சா? வந்துடுச்சு. அதனாலதான் நீ வந்து பார்த்தோமே தேடணுமே காணுமேன்னு பாத்துட்டு வந்துருங்க. பிரசாந்த்னு சொல்றதுக்காகவே பாட்காஸ்ட் வந்திருக்காண்டா. பிரசாந்த்னால எனக்கு ஜீன்ஸ் படம் தான் ஞாபகம். ஏன்னா அது வந்து ஒரு சில நல்ல படம் அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய படம் ஒரு மாதிரி கூஃபியா வர ஆரம்பிச்சுன்ற மாதிரி நினைச்சேன். லைக் இந்த கேடிவி எல்லாம் போடுவான், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்கவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த படம் எல்லாம் எப்படி ஓகே சொன்னான்ற மாதிரி நிறைய படம் இருக்கும். ஒரு படத்துல அவங்க பணத்தை திருடுவாங்க. மம்முட்டி அந்த படம் மம்முட்டியானா? அது வந்து இதுல மம்பை. நீ சொல்றது மம்முட்டியாவா? கடைசியில விஜய் கூட நடிச்சாரு கோட்ல. அதுவே எல்லாரும் மறந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. டேய் நான் ஃபர்ஸ்ட் கோட் தான்டா சொன்னேன். டெம்ப்ளேட் கொடுத்து போய்ட்டாப்ல. ஆமா ஞாபகம் இருக்கு அந்த இந்த டெம்ப்ளேட். செத்து போன மாதிரி நடிச்சுட்டு ஏஞ்சி உட்காருவானு. ஆக்சுவலா ஆமா இவங்க எல்லாம் ஏதோ திருடுற மாதிரி ஒரு படம் வரும்ல பிரசாந்த். அதுதான்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். பணத்தை வந்து பேங்க்ல இருந்து பணத்தை அடிச்சிருவானுங்க. அத வந்து இன்டெலிஜென்ட் மாதிரி காட்டுவானுங்க. அது இந்த காமெடியில சாகசம். ஆக்சுவலா அதுவே ஒரு ரீமேக் தான் சாகசமே. அதுவும் ரீமேக், அந்தகனும் ரீமேக் தான். எனக்கு வந்து சிஜேவோட மைண்டுக்குள்ள இப்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல தோன்றதே எனக்கு பிரசாந்த்ங்கிறது. ஆமாண்டா அவன் தான் டாப்ல இருந்து அவ்வளவு பீக்ல போயிட்டு அவனோட அப்பா தான் வந்து அதுக்கு மெயின் ரீசன். அதுவும் சொல்லுவாங்க அந்த ஒரு காலத்தப்ப லவ் படம் மட்டும் வந்துட்டு இருந்துச்சுல, அப்பெல்லாம் பீக்ல இருந்தா போலாம். அதுக்கப்புறம் அந்த 2000ல இருந்து ஒரு மாதிரி வியர்டான ஆக்ஷன் மூவி வந்திருக்கும். அதான் ரொம்ப கூஃபியான நிறைய ஆக்ஷன் மூவி இருக்கும். ஆமா அதுல ஊம்பிடுச்சு. அடுத்து எனக்கு தெரிஞ்சு நக்குல் வேணா அந்த மாதிரி காணாம போயிட்டாப்ல. மாசிலாமணி ஒரு ஃபேமஸான பாட்டு என்னது அட்ரட்ர நாக்குமுக்கா. அந்த இடத்துல இருந்து காணாம போறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு.
நகுல் ஏன்னா லைக் அதே மாதிரி பாய்ஸ்ல வந்து அவ்வளவு ஃபேட்டா பார்த்துட்டு ஒரு டிரான்சிஷனோட கம்பேக் எல்லாம் கொடுத்துட்டு ஆமா ஆமா நகுல்னே தெரியாதுடா ரொம்ப நாளாவே. ஆமா எனக்கே ரொம்ப நாளா தெரியல. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நகுலான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தமிழுக்கு நின்ற எழுத்தும் தான் நினைக்கிறேன் கடைசியா கொஞ்சம் ஆமா அவனுக்கு வந்து fame டீசெண்டா கொடுத்த படம். மாசிலாமணிலாம் பக்காவான படம். ஆமா ஒரு மஜாவான வைபா இருக்கும் அது. பக்கா காமெடி கேட்டு. மியூசிக் தான் அதோட ஹைலைட். ஆமா ஜாலி. மணின்னு வரும். இப்பெல்லாம் ஆள் என்ன ஒய்ஃபோட பாட்டு பாடி போட்டுட்டு இருக்கான், அப்படிதான் தெரியப்படுது. அது கூட பாக்கலடா இது பெருசா. அதுக்கப்புறம் காதலில் விழுந்தேன்ட்டு ஒரு மாதிரியான ஒரு படம் வந்துச்சு, லவ் படம். ஒரு மாதிரியான படம். ஆமாண்டா. நெக்ரோஃபைல அதேதான் அதேதான். ஓகே அது ஓகே ஓகே அந்த இறந்து போயிருப்பா கூட வச்சுட்டு இருப்பானே அந்த படம். அதுக்கப்புறம் வல்லினம் கூட நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும்டா அந்த படம் செம படம்டா. ஜெயா கடைசி டிவில போட்டு அதுதான். நவுத்திட்டே இருப்பான். தமிழுக்கு நின்ற எழுத்தும் தான் கடைசி நினைக்கிறேன். இல்லடா 2024 அதுக்கப்புறம் அதோட அந்த படம் வந்திருக்கு. பிரம்மா.comனு ஏதோ நடிச்சிருவான். யாருக்குமே தெரியல, எனக்கே தெரியல. அது ஏன் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அதெல்லாம் தெரியலப்பா. கதை ஸ்கிரிப்ட் செலக்ஷன் தான். அதுதான் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கம்மி அவன் வந்து நடிச்ச படமே. அதுக்கப்புறம் வந்திருக்காது ஸ்கிரிப்ட் செலக்ஷனோட எதுவும் வந்திருந்திருக்காது ஸ்கிரிப்டும். அதே மாதிரி அவனை விட கொஞ்சம் அதிகமா ஃபேமஸ் ஆரன்ட்டு இப்ப காணாம போயிட்டு இந்த வருஷம் தான் கம்பேக் கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஜீவா. என்ன கம்பேக்? இல்ல காணாம போன மாதிரிலாம்டா. ஜீவா வந்து கன்சிஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணிட்டு தான்டா இருப்பான். ரொம்ப பெருசா ஒர்க் ஆகல. இப்ப லைக் அதாவது வந்து உனக்கு அந்த டெம்ப்ளேட் மூலமா உனக்கு தெரிஞ்சுட்டே இருப்பாங்கல்ல. இல்லடா இப்ப விஷ்ணு விஷாலும் ஜீவாவும் ஒரே அந்த இதுதான் ஸ்டேஜ்ன்ற மாதிரிதான் நான் சொல்றேன். நீ மறக்கிற மாதிரி போவ டக்குன்னு ஒரு படம் நடிச்சு ஓகே அண்ணன் இங்க இருக்கேன் அப்படின்றத பதிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிதான் அவன் ஒர்க் பண்ண மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் ஐகானிக்கானது. இன்னி வரைக்கும் உட்கார்ந்து நம்ம என்னடா நீ ஒருத்தர் மறந்துட்டோம்டா, கேலக்ஸி ஸ்டார் விமல். ஆமாண்டா காலையிலதான் ஏதோ ஒரு மீன் பார்த்தேன், வரவே இல்லை பாரு. ஜெர்சிய மறந்துட்டீங்களான்ட்டு அந்த மாதிரிதான் இப்ப எனக்கு விமல்லாம் மறப்பீங்களாடா. ஆனா இன்னைக்கு நடிச்சிட்டு தானே இருக்கா விலங்குன்ற ஏதோ ஒரு சீரிஸ் நடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். மூவி எதுவும் தெரியல. விமல் படத்தோட இன்டர்வியூ தான் ஜாலியா இருக்கும். ஆமா ரோஸ்டிங் இன்டர்வியூஸ்ன்ற மாதிரி எல்லா இன்டர்வியூவும் அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி திமிரு புண்டையா. அவன் நேச்சுரலா பேசுறான்டா. நேச்சுரலாவா? எனக்கு ஏதோ குடிச்சிட்டு வந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். தேசிங் ராஜா 2 வந்துச்சுடா போன வருஷம். அப்படியா? ஆமா ஆமா என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா சேம் டைரக்டர் தான். ஆனா டிவி மான் இல்ல அந்த படத்துல. படம் ரொம்ப மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பெரிய மைனஸா பாக்குறீங்களா டெஞ்சி? அது மட்டும் தான் தேசிங் ராஜா 1 சாமையா இருக்கும்டா. ஈவன் எனக்கு படம் பிடிக்கலன்னா கூட பாட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சா டிவி மான் இல்லன்ட்டாங்க. அப்புறம் இவன்டா பரத்ரா பரத் இப்ப எதுலயும் நடிக்கிறாப்ளே. பட் ஆமா முன்ன இது இல்ல. இல்லடா இப்ப ஏதோ ஒரு படத்துல வில்லனா நடிக்கிறான்டா. ஒரு ட்ரைலர் கூட அனுப்பிச்சு விட்டியே நீ. என்னது தெரியலையே. அது ஒரு படத்துல வில்லனா நடிக்கிறான். பரத்னா என்ன ஒரு குஷ்பு அவனுக்கு அக்காவா நடிச்சிருப்பாங்க ஒரு படம். அது ஆமாண்டா இது அந்த படம். அவன் பரத்னா டக்குன்னு உனக்கு தெரியலையாடா? M10 மகன் அந்த படம் பேர் மறந்துடா. கடைசியில அவன் பைத்தியம் ஆயிடுவான் அந்த லவ் படம். அந்த படம் பேர் என்ன? ஐயோ ஆமாண்டா இந்த படம்டா மெக்கானிக் கார்னரா. ஐயோ அந்த படம் மறந்துருச்சுடா. அது சம ஹிட்ல அந்த படம். ஆமா ஆமா அது மகன். 23ல கூட நடிச்சிருக்கான்டா லவ்னு ஒரு படம் வாணி போஜன் கூட. நானும் ட்ரெய்லர்லாம் பாத்திருக்கேன். ஆனா படம் ஓடிச்சா என்னன்னு தெரியல. வந்து ரிலீஸ்
அப்புறம் எனக்கு 5-5-5ன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுதான்டா 6 பேக்ஸ் எல்லாம் வச்சான். ஆமா 6 பேக்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே மாஸ் கம்பேக்னு நினைச்சான். நடுவுல பரத் நாயை வச்சு ஏதோ ஒரு படம் வச்சானே. நாய் ஆமா நாய் ஆமா 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 நாய் வச்சு ஒரு படம். ஆமா சிம்பா மட்டி படம் தான் அது. பாத்துட்டியா? எனக்கு ஆனா சிம்பா வந்து இவனுங்க ப்ரொஃபைல் போட்டோ எல்லாம் வைப்பானுங்க. ஏதோ அது வந்து சூப்பரா இருக்கிற மாதிரி. தெரியல, நான் பார்த்தது இல்லை. நான் அதெல்லாம் எதுவுமே வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் ஒரு அதுல ஒரு மாதிரி. பாட்டு நல்லா இருக்கும்டா. ஆமா, மறந்ததே பாட்டு அனிருத் பாடியிருப்பான். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எனக்கு அதே ஸ்டேஜ் ஆர்யாவும் நினைக்கிறேன். ஆர்யா ஆர்யாலாம் இருக்கான்டா. சார் அதுக்கப்புறம் அப்படியே ஓடாத படம்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆமா, அது பீக். இப்ப ரீசெண்டா கரண்ட்ல தானே இருக்கான். ஆர்யாலாம் என்னடா இருக்கான்டா. எனக்கு ரொம்ப இது பண்ண ஸ்ட்ரைக் ஆனது அது மறைஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா ட்ராக் மாறிடுச்சுன்னா சந்தானம் தான். ஆமா, மேஜர் ட்ராக் சேஞ்ச் தான். நல்லா போயிட்டு இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம ஜெயிலர் 2ல நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியலையே. தெரியல. இது 2015 வல்லவனுக்கும் புல்லுமாயிரம் 15 14 ஏதோ அந்த டைம் தான். ஆனா அதுலயுமே ஒரு காமெடி மூவியா தான் இருக்கும். அந்த ஹீரோ ட்ரான்சிஷன் வந்து மெயினா எங்க நடந்துச்சு? இல்ல அதுக்கு முன்னாடி அவன் வந்து அவனும் கஞ்சா கருப்பு ஒரு படம் நடிச்சிருப்பானுங்க. பிரகாஷ் ராஜ் அது ஒரு காட் மாதிரி வரும். அந்த படம் ஒரு ஆமா 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 அரையன் இதில் கடவுள் அரையன். ஆமா கடவுள். அந்த படம் ஓகே, அது அப்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா ஒரு மாதிரி. அப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம்டா. ஆமா ஆமா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லா தான்டா இருக்கும். பார்த்த கதை நல்லா இருக்கும். A1 நல்லா இருக்கும். A1 செம்ம ஃபன்னா இருக்கும். செம்ம ஃபன்னா இருக்கும். A1 பாரிஸ் ஜெயராஜ். இதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு படம் வந்தா சூப்பரா ஒரு ட்ரியாலஜியா இருக்கும். அதே டைரக்டர் வச்சு. பாரிஸ் ஜெயராஜ் ஒழுங்கா போல அதனால தான் அந்த டைரக்டரோட திருப்பி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா பாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப A1 அளவுக்கு போல. ஆனா A1 செம்ம ஃபன். உனக்கு சிரிச்சுட்டே இருக்கலாம் படம் முடியல இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அந்த மாதிரி ஜானர்ல படம் கொடுத்தாவது நல்லா இருக்கும். இவன் ரொம்ப ஆக்ஷனா போகாம அந்த ஜானர்ல கொடுத்தாவது டீசெண்டா இருக்கும். காமெடி பண்ணலாம். கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். காமெடி அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். பட் டோட்டல் படமா பார்த்தா அது இது கூட நான் இனிமே எப்படிதான் கூட நல்லாதான் இருக்கும். அந்த படம் வேற என்ன வச்சா வந்து நிறைய லைக் தில்லுக்கு துட்டு நடிச்சான்டா. தில்லுக்கு துட்டு 3 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். சக்க போட்டு பாரிஸ் ஜெயராஜ் பத்தி பேசிட்டீங்களா? இல்ல பேசல. சக்க போட்டு ராஜான்னு ஒண்ணு வரும். அதுவும் சரியான புண்ண அப்ப சரியான படம் சொல்றேன்னு பாயிண்ட். சரியான புண்ண படம். டிஸ்கோத் பாத்திருக்கீங்களாடா? சரி, அதுவும் சரியான புண்ண படம்டா. அது டிக்கிலோனாடா. ஓகே ஓகே. இன்னொன்னு ஆக்சுவலி வந்து அந்த வாய் திக்கி திக்கி பேசுவான்டா. அது ஒரு படம் இருக்குடா. அதான் பிஸ்கோத். எம்எஸ் பாஸ்கர்லாம் வருவான்டா. இல்லையா? அதான் பிஸ்கோத். இல்ல அது பிஸ்கோத் இல்ல. அது வந்து வேற திக்கி திக்கி பேசுறது. ஆமா திக்கி அது வேற. பிஸ்கோத் வேற. ஆமா இது என்னடா அதான் அந்த ஆள் வந்து மெயின் கேரக்டர் வைப்புக்கு போனதுக்கு அப்புறம் யாராலையும் தடுக்க முடியல. காமெடி மூவினா ஓகே, டைமிங்க்கும் பேசுறதுக்கும் பக்காவா இருக்கு. பாரிஸ் ஜெயராஜ் அந்த ஜோன்ல இருந்த வரைக்கும் ஓகே. A1 தான் டாப்டா. எனக்கு தெரிஞ்சு A1 தான் டாப்னு நினைக்கிறேன். செம்ம ஃபன்னா இருக்கும். சர்வர் சுந்தரம் இன்னும் வரல தானே? புரியல. அது இப்ப வந்துச்சுன்னா சூப்பர் ஃபார்மட்டா இருக்கும். அது வராதுடா. ஆக்சுவலா சந்தானம் வந்து செல்வராகவன் கூட ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. படம் பேர் டிராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் வெயிட் பண்றேன். அதுக்கு ஒரு காம்போவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு. நீ எதுக்கு தான்டா வெயிட் பண்ண? எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க. மன்னவன் வந்தா நடின்ட்டு 2016 அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டானுங்க. யுவன் தான் மியூசிக். அதுல இவன் இருக்கால ஸ்டார்ல செகண்ட் ஹீரோயினா வருவால. இது என்னடா ரெஃபரன்ஸ்? ஸ்டார்ல
என்னடா ஸ்டார்ல செகண்ட் ஹீரோயினா வருவாள், அவ தான்டா ஹீரோயினா நடிக்க வந்துச்சு. இது இந்த படம் இருக்குல்ல, வடக்குப்பட்டு ராமசாமின்னு ஒரு படம். அது கூட ஆமா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அது பார்க்கல நான் அந்த மீம் டெம்ப்ளேட் மட்டும் தான் பார்த்திருக்கேன். சூத்த முட்டுறான் அப்படி. டேய் இன்னொரு மொக்க படம் வந்துச்சுடா, இங்க நான் தான் கிங்னு ஒரு படம் வந்துச்சுடா. யார் படம்னா? இங்க நான் தான் கிங்கா? இங்க நான் தான் ஆமா, அது ஆக்சுவலி நிறைய பேர் இங்க நான் தான் கிங்னு ஒரு படம் வந்துச்சு வந்து. ஆமாண்டா, அப்படிலாம் வந்துருக்கடா. இவன் படம் என்னடா தெரியவே இல்லை வந்தது. இதெல்லாம் சுத்தமா தெரியாது. இன்னொரு படம் இருக்குடா, இவனும் யோகி பாபுவும் மும்பைல இருப்பாங்க. அதுல வந்து பொண்ணை அது கடத்துவாங்க. வந்து ஆமா 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 ஆமா. அது கூட ஓகே தான்டா, ஓகே தான். அது பேர் டக்கால்ட்டி நினைக்கிறேன். டக்கால்ட்டியா? ஆமா டக்கால்ட்டி. ஆமா கிக்குன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல பாட்டு ஓகே நல்லா இருக்கும். படம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, என்ன கான்செப்ட் எதுவுமே தெரியாது எனக்கு. ஸ்பேம் பண்ணிருக்கான்டா நமக்கே தெரியாம. விஜய் சேதுபதியே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. இல்லடா அவன் இதோட இல்ல அதுக்குன்னு அவனெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு இந்த மோசமான ஆளு. அவன் தான் வருஷத்துல இவனாச்சும் மொக்க படம் நடிச்சு நம்ம கண்ணுல மாட்டாம போயிருவான். அவன் கண்ணுல மாட்டுவான். ஆமா. திடீர்னு ஞாபகம் அந்த ஸ்ரீதிவ்யான வருத்தப்படா ஹீரோயின். ஆமாண்டா. நல்ல காக்கி சட்டை வருத்தப்படா வாலிபர் அதெல்லாம். வாலிபர் சங்கம், பென்சில், பென்சிலா மச்சான், என்னோட கூட்டணிடா நீல. பென்சில் நல்லா தானே இருந்துச்சு நான் பார்த்தப்ப. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுடா அந்த படம். பென்சில் ஆமா வெளியே வந்தது. ஆனா வருத்தப்படா வாலிபர் சங்கம் வந்தப்பெல்லாம் லதா பாண்டி எல்லாம் ஊருக்கே கிரஸ். ஆமாண்டா. ஆமா ஆமா. இப்போ சொல்லுங்க, இப்போ என்னது ஒண்ணும் இல்ல, வெளியே வந்துருச்சு. இல்லடா இப்ப எப்படி எல்லாரும் வந்து பிரியங்கா மோன டைப் காஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஸ்பேம் பண்றாங்க அவள வச்சு. இல்லடா அவன் நடிப்பாடா, இவன் நடிக்க மாட்டான். ஆக்டிங் கம்பேர் பண்ணலடா. பண்ற இது இன்னசென்ட் பொண்ணுனாலே அவ்வளவு ஸ்பேம் பண்ண மாதிரி தெரியலடா. டேய் அந்த டைம் எத்தனை படம்டா, இந்த வெள்ளக்காரத்துறையில வந்திருப்பா, இன்னும் நிறைய சின்ன சின்ன படத்துல எல்லாம் வந்திருப்பாடா நிறையா. ஆனா இப்ப காணாம போயிட்டான். அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் அப்போ வந்து சோனியா அகர்வாலே அந்த மாதிரி போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அவ செல்வராகவனை கல்யாணம் பண்ணிட்டா தானே, ஆனா வந்து ஃபார்ம் அவுட் தான். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் ஒரு சங்கிலி முங்கிலி கதவை தவிர தான் கடைசி நினைக்கிறேன். இல்ல மெய்யழகன் ஓகே, முன்னாடி சொல்றேன். கம்பேக்லாம் இல்ல, கோ பேக் மட்டும் தான். இல்ல பொதுவா நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நம்மளே ரெகக்னைஸ் பண்ணாம நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. நட்சத்திரம் வாழ்க்கை பத்தி பேசி ஈவன் ஹன்சிகா கூட காணாம தானே போயிருக்கு. அதேதான் ஹன்சிகா கூட. அனுஷ்கா வந்து ஹன்சிகா இருந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு தமன்னா மாதிரி நிறைய படம் நடிப்பா, அப்படியே ஃபுல்லா இருப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு காணாம என்னடா இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருக்காடா, அவ்வளவுதான். பிரியானந்தே ரொம்ப ஃபேரா பிரிட்டியா இருப்பா. ஆமா, பிரியானந்த் நடிக்கிறது இல்லையா இப்ப? நினைக்கிறேன் ஒரு ஊர்ல 2 அதான் ஒரு படம் இருக்கும், விமல் படம்டா. ஆமா ஆமா, அதெல்லாம் கடைசி நினைக்கிறேன். ஃபேரா பிரிட்டியா இருப்பா. ஆமாடா பிரிட்டியா இருப்பா. வணக்கம் சென்னையில எதிர்நீச்சல். வணக்கம் சென்னையில எதிர்நீச்சல் சூப்பராவா. நம்ம சிவா என்ன பண்றாரு? சுமோ வந்துச்சு. டைரக்டர் சிவாவா? ஆக்டர் சிவா தமிழ். ஐ திங்க் டைரக்டர் சிவா வந்து இந்த லிஸ்ட்ல வரணும் கண்டிப்பா. டிசர்வ் டு பி. என்ன சொல்றது, காணாம போலாம். ஆமா காணாம போலாம். அதுதான் சொல்றேன், இந்த லிஸ்ட்ல வரணும்ன்ற. கங்குவா மாதிரி ஒரு படைப்பை பண்ணிட்டு திரும்ப நீ படம் எடுக்கலாமா? ஏன் காணாம போனா ஆச்சரியப்படவே வேணாம், பிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கலாம். வீரம், விவேகம், விசுவாசம், வேதாளம்.
தமிழ் படம் 2க்கு அப்புறம் பறந்து போ நடிச்சிருக்கான் அவ்வளவுதான். பறந்து போ நல்லா இருக்கும்டா. பறந்து போன நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து காமெடி சதீஷ் கூட இப்போ ரொம்ப வருத்தம் இல்ல சதீஷ். சதீஷ் அது வந்து டிசர்வ்டு தான். இல்ல சதீஷ் பெருசா ஒர்க் அவுட் ஆனது இல்ல. ஆமா. சதீஷ் அதான் இந்த ஒரு மீம் இருக்கும் பாத்தியா, மீம் டெம்ப்ளேட்டே இல்லாத காமெடின்றாங்க. ஆமா ஆமா அவனுக்கு மீம் டெம்ப்ளேட்டே இருக்காது. ஆமா அவன் அதாவது தனியா நடிச்சாதான் அவனுக்கு செட் ஆகாது. இப்ப அவன் கூட ஒரு கரெக்டா ஒரு காமெடி ஆக்டர் நடிச்சா பக்காவா பண்ணுவான். அந்த மாதிரிதான் தனியா தான் அவனுக்கு காமெடி பண்ணுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற காமெடினா வந்து அந்த அப்துல் கலாம் பாய் அப்படின்னு சலாம் அலைக்கும் பாய். எதிர்நீச்சல் அந்த பிரியாணி சாப்பிடுற சீனா. ஆமா ஆமா அந்த படம் பிளாக் ஸ்டார் கொண்டா காமெடி. அந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா. அது கூட இல்ல வந்து ஏதோ மேனேஜரை வந்து கார் நிப்பாட்டு இதோ வைஃப நல்ல வேலைன்னு அப்படியே நல்லாவே இல்ல இத போய் நல்லா இருக்கின்ற கண்ணாடியில வாந்தி எடுத்துரும். அவனை வச்சு ஒரு மெயின் ஹீரோவை வச்சு நாய் சேக்கர்னு ஒரு படம் வந்து ஃபிளாப் ஆச்சு. அதுக்கார ஒரு சண்டை ஈவன் காஞ்சரிங் கண்ணப்பன் கூட வந்துச்சு அவனை வச்சு. அது தெரியல பாக்கல. நாய் சேகர் தான் தெரியும். நாய் சேகர் அனிருத் மியூசிக். ஹீரோவா புரியல. நாய் சேகர் சதீஷ் தான் ஹீரோவா? ஆமா ஹீரோ. அவனும் ஒரு நாயன் தான் ஹீரோ. ஒக்காலவலி. டேய் அவன் இன்னும் சீரியஸ் படம் கூட நடிச்சிருக்கான்டா, சட்டம் என் கையில்ட்டு. லாயர் தானே அவன் அதுல. தெரியல, ஆனா அது அவனுக்கு சுத்தமா ஒர்க்கே ஆகல. அவன் நிறைய ட்ரை பண்ணிட்டான் இந்த டைம் ரேஞ்சிலே. இவன் ஞாபகம் இருக்காடா ஸ்ரீகாந்த்? ஆமாண்டா அதான் நானும் சொல்லணும். ஸ்ரீகாந்த் அந்த ஏதோ ஒரு படத்துல அவனும் மாதவனும் கிரிக்கெட்டரா எவனோ ஒருத்தன் கிரிக்கெட்டரா இருப்பான், ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அது ஸ்ரீகாந்த் வருவானா? ஸ்ரீகாந்த் இல்லடா அது மாதவன் வந்து அது வேற யார். அவன் பேர் வந்து இந்த காதல் தேசம்ல வருவான். அவன் பேர் வேற. அது அப்ப நினைக்கிறேன். அப்பாஸ் சேர்க்கக்கூடாது. அப்பாஸ் இந்த படத்துல வருவான்ல நண்பனா? நண்பன் வருவான். அப்பாஸ் ஏதோ ஒரு படத்துல நடிக்கிறான்ல இப்ப. ஹார்பிக் தான் என் தலைவன். தான்டா அப்பாஸ்னால. நமக்கு நம்ம என்ன சொல்றது, நாம சின்ன வயசுல இருக்கும்போதே அப்பாஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி தானே இருந்தான். ஆமா ஆமா அதே மாதிரி. ஆனா நான் வந்து அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அப்போ வந்து அப்பாஸ் வந்து சரியான சாக்லேட் பையா வந்துட்டு இருந்தான் ஒரு 2-3 படம் போது. ஆனா அதே இந்த குணாலும் ஒருத்தன் இருப்பான், அதே எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு குணாலா? நடுவாக்கு எடுத்தனாலே குணால் ஆமாமா குணால். அந்த தெரியுது அந்த படம் பேர் மாட்டானே. காதலர் தினம். காதலர் தினம். அதேதான். காமெடி ஹீரோ மெயின் ஆக்டரா நடிக்கிறது இவன் வைபவ் இருக்கான். ஆனா அவன் தனியா நடிச்சு எந்த படமும் ஒர்க் ஆகல நினைக்கிறேன். இல்ல ஆனா வைபவ் பெருசா பொட்டன்ஷியல் நமக்கு எதிர அவனுக்கு பொட்டன்ஷியல்லாம் இருந்தது இல்ல பெருசா எப்பவுமே. இந்த படம் நல்லா மேபி காமெடி மூவிஸ்ல இருக்கும்டா. காமெடி மூவிஸ் எனக்கு வந்து சென்னை 22 கூட இல்ல. நல்லா இருக்கும்டா. வைபவ் படத்துக்கு நல்லா இருக்கும். கப்பல், சிக்ஸர். சிக்ஸர் கொஞ்சம் காமெடி ஒரு கார்டு இருக்கும். சிக்ஸர் நல்லா அந்த காமெடியா இருக்கும். ஆமா இன்னும் இல்லடா சூப்பரா ஒரு படம். ஒரு படம் நல்லா இருக்கும்டா வந்து. இதுடா வைபவ் அந்த ஹலோ நான் பேய் பேசுறேன்னு சொல்றியா? அது சொல்றியா? பேய் படம் நடிச்சானே பாக்குறேன். அது நல்லா இருக்கும். இல்ல அது நல்லா இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சா? நீ சொன்னால ஆப்போசிட் சொல்ல மாட்டேன். என்ன பூலான்னு கேக்குறான். ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் ஒரு படம் இல்ல. ஒரு ஆக்டிங் இருந்துச்சு. மேயாதமான் நல்லா இருக்கும். மேயாதமான் கரெக்டா? அதான் நானும் யோசிச்சேன். ஆனா நடுவுல இது ஒரு ஹோல்சம் மூவி, ஹோல்சம் இல்ல காமெடி மூவி வந்து ஒர்க் ஆச்சுல பெருசுன்ட்டு பாத்துருக்கீங்களா? அவ்வளவா மாதிரி இல்லடா. ஃபுல்லா இன்ஸ்டால ஃபுல்லா போட்டுருப்பாங்க. அந்த படம் தானே. ஃபுல்லா வந்து இவன்லாம் இருப்பான் அதுல. பேர் மறந்தேன். ஃபேமிலி டிராமாவா?
டிராமா ஆமா ஆமா டேய் இந்த பிடி கப்பல்னு ஒரு மேரேஜ். படம் இருக்கும்ல அது நல்லா இருக்கும். ஆமாண்டா, அதான் சொன்னேனே இப்ப. கப்பல் மட்டும்தான் வந்து அதான் சொன்னேன். கப்பல் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹீரோயின் சூப்பரா இருப்பா அதுல. சூப்பரா ஆமா. ஆமா அவ வந்து லைக் சோனம் வைபவ்னா பாத்து அவன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும். அதாவது ஞாபகம் இருந்துச்சு. எதுலடா? மங்காத்தா. மங்காத்தால ஏதோ பிரச்சனை ஆச்சுதானே அவனுக்கு. அதான் அவன் அரைஞ்சிருப்பான் அந்த சீன்ல மால்ல சுத்து போட்டாங்களா அவனை. அது பரவாயில்லடா. அவனுக்கு அவன் தான் வந்து நான் உண்மையா லவ் பண்றான் அந்த படத்துல இருந்து. என்ன புரியல. அவன் தான் அதுல உண்மையா லவ் பண்ணி அவன் தான் ஒரு நல்லவன் அந்த கேங்ல அந்த மாதிரி. ஒரு கப்புலா காணாம போயிட்டாங்க இவனும் ஆதியும் நிக்கி கல்ராணியும் மரகதானியம்க்கு அப்புறம். ஆதி இது என்ன அவன் ஆக்சுவலி நம்ம எண்ணில வரலையே மரகதானியம் அப்புறம் அந்த அதான் எனக்கு தெரிஞ்சு ஈரம் சூப்பரா இருக்கும். ஈரம் பீக்கா இருக்கும். ஈரம் அவ்வளவுதான். யாகவராயனும் நாக்காக்க மரகதானியம் ஈரம் அது மாதிரி வித்தியாசமா இருக்கும் அந்த படம். யாகவராயன் சப்தம்னு ஈரம் டைரக்டரு மறுபடியும் அவனை வச்சு ஒரு படம் எடுத்தாப்புல ஒர்க் ஆகல போல. யூட்டர்ன்லயும் நடிச்சிருப்பான். யூட்டர்ன் அந்த போலீஸ் டைரக்டர் விஷால்ரா. மறைஞ்சு போகல, ஆனா பொட்டன்ஷியல் நிறைய இருந்துச்சு. அவன் புரட்சி தளபதிடா. புரட்சி தளபதி விஷால்ரா. அது இருந்த எனர்ஜி இப்ப அவன்கிட்ட இல்லன்னு தோணுது. ரொம்ப வயசாகி ஒரு மாதிரி கையில நடுங்கிட்டு இருக்கானுங்க. அவன் ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அந்த இது அப்ப அதான் உடம்பு சரியாம விஷாலு அந்த இந்த படத்தெல்லாம் எப்படி இருப்பான்? சண்டைக்கோழி, தாமிரபரணி அவனை பார்த்தா நமக்கே ஒரு எனர்ஜி வர மாதிரி ஒரு ஏதோ ஒரு போலீஸா இருப்பான்ல, போலீஸா நல்லா நாட்டு கட்ட மாதிரி வருவான். வெடியா சத்யாவா? ரெண்டுத்துலயும் அப்படிதான் இருப்பான். வெடி மஜா படம். கடைசியா வந்த நல்ல படம்னா இந்த இரும்பு திரைன்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி தான் அடுத்து பேச போறோமா? இல்ல விஜய் ஆண்டனியானா விஜய் ஆண்டனி நமக்கே பிடிக்கலனாலும் படம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். படம் ஓடலனாலும் அடுத்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். எனக்கு வந்து நான்ல வந்து எந்த வித மாற்றம் சூப்பரா இருக்கும். நான் சூப்பரா இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் ஜாலியா இருக்கும்டா. ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா. பிச்சைக்காரன் நல்லா இருக்கும். சலீமும் அப்படிதான். ஒரு மாதிரி அந்த பிஜிஎம் தான் டங் டங் நல்லா இருக்கும். நல்லா சைத்தான் வந்துச்சு ஒரு தடவை. படம் நடிச்சிருக்கான்டா. அண்ணாதுரை அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்கான். அண்ணாதுரை. அப்புறம் இது திமிரு பிடிச்சவன் யமன் ஒரு படத்துல திமிரு பிடிச்சவன சரியான படம்டா. ரொம்ப பிடிக்கும். படம் பேர் வச்சா ஓடின்னு ஒரு நினைப்பு போல பேசிட்டு இருக்கான். சக்தி திருமுகன்னு ஒரு படம் வந்துச்சு, அது யாருமே சொல்ல. சக்தி திருமுகனா என்னடா? ரோமியோன்ட்டு ஒரு ராம்காம வந்துச்சு. ராம்காமா அது என்ன கலவோ ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். நீ சொன்ன பாட்டு சொல்ற எனக்கு தெரியுது. நான் நினைச்சேன் பிச்சைக்காரன் 2 வந்து அவனுக்கு மறுபடியும் ஒரு பெரிய மார்க்கெட் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அது இவனே மார்கன் ஒரு படம் பாத்தீங்களாடா? மார்கன் இந்த கருப்பு கலர் டாக்ஸி போட்டவனே அதுவா? கொலைகாரன் போஸ்டர் ஓபன் பண்ணி பாக்குறேன். மார்கன் இது எங்கேயும் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அவனும் அர்ஜுன் ஒரு படம் வச்சுப்பான் கொலைகாரன். படம் பாதி இப்படிதான் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதான் சொல்றேன்ல, படம் ஓடுதோ இல்லையோ
விட்டுட்டே தான். அடுத்தடுத்த அது படம் ஆமா எனக்கு அது புரியும், எப்படி அது எடுக்கிறாங்க படம் இது பண்ணும் போது தெரியுது ஓடாதுன்னு, தானா ஏன் எடுக்கிறாங்க? அவனுங்க அந்த போட்ட பட்ஜெட் வந்துடுது போல, ஆமா சின்ன இவனே பட்ஜெட். ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் இப்ப போடுறான். அதிகமா ஸ்கிரீன்ஸ் ஓபன் ஆயிடுச்சுல, மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கணக்கு வச்சு இல்ல பண்றானா படத்துக்கு போவானுங்களா இப்பெல்லாம் டி. பெருசா ஆனா நீ போறது இல்லல்ல. ஓபன் பண்ணி பாரு, ஃபில்மோகிராஃபி ஓபன் பண்ணி பாரு, வருஷத்துக்கு ஒரு படம் போட்டிருக்கான். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஆமா ஒரு படம் வருது, அந்த லாபத்துல காசு படம் எடுத்து பண்ணிடுறான் போல. ஆமா ஆமா கரெக்ட். கான்செர்ட் வைக்கிறான்ல அவன், அத மாதிரி கான்செர்ட்லயும் காசு வரும் அவனுக்கு. மியூசிக் டைரக்டரா விஜய் ஆண்டனி வேற, அப்போ ரெஸ்பெக்ட் ப்ரோ. அதான் மியூசிக் டைரக்டர் சொல்லும்போது சாம் சிஎஸ் ஞாபகம் வராப்ல. கைதி படம் அப்ப வந்து அவனை ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப அண்டர்ரேட்டடு, இவன் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு மீம்லாம் வரும். இன்னைக்கு யூஸ் பண்ணவே வேணான்ற அளவுக்கு தான் இருக்கு. லைக் அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, மூவி வந்து நல்ல ஸ்கிரிப்டோட அதுக்கேத்த மாதிரி பாட்டு போட்டா நல்லா போடுறான். அவனை கமர்ஷியல் ஜோனுக்கு போயிட்டாலே. ஆமா ஆமா அதான் சொல்றேன், அவனுக்கு வேற வழி இல்லடா, இந்த மாதிரி படம்லாம் எப்பயாச்சும் தான் வருது. விக்ரம் வேதா சாம் சிஎஸ் தானா? ஆமா 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 விக்ரம் வேதா மெயினான ஆல்பம்ஸ்னா விக்ரம் வேதா தான். விக்ரம் வேதா சூப்பரா இருக்கும், பாட்டுல இருந்து எல்லாமே பேக்ரவுண்ட் கைதி, அந்த இன்ட்ரோ ஓபனிங் கிரெடிட் சீன், அந்த நைட் இஸ் டார்க்கும் சூப்பரா இருக்கும். இந்த ஜோடி நிலவென்ற வர்றா நீல நிலவென்ற ஒரு பாட்டு, ஆர்டிஎக்ஸ்ல ஒரு பாட்டு வரும் பாத்தியா, அது ட்ரெண்ட் ஆச்சு கொஞ்ச காலத்துல. ஆனா அது ஒரு ரீல்கான பாட்டு மாதிரி இருக்கும். ஆனா அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் பாட்டு போடுவேடா நின்னு அப்படின்ட்டு. டிஎஸ்பி எல்லாம் பாட்டு போட்டுதான் இருக்காரு, நான் இங்கதான் போறதில்ல. தெலுங்குல நல்லா ஹிட் ஆகுது படம். வேற யாரு, டிமான்ரா, டிமானே காணாம போன மாதிரி தான் இருக்கு. இல்ல காணாம போனாங்கன்னா சிவகார்த்திகேயன் சொல்றோம். என்ன அதனால கூட இல்ல, மியூசிக் ஒரே மாதிரி உண்மையாடா, அது உண்மையா எதுவுமே அபிஷியலா எதுவும் தெரியாதுடா. அபிஷியலா இல்லடா, அதாவது சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு பிட்ரே பண்ணது உண்மை, சரியா, ஏமாத்துறது உண்மை. ஆனா அதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணல. ஏமாத்துறது வந்து இமான் அவனே சொல்லிட்டாரு. மேபி அதாலே அந்தால வந்து கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகி பாட்டே போடுவாங்கடா அப்படி. ஆனா டிமான் கியூட்டா கியூட்டா. நான் என்ன ஒரு வலைபேச்சு சொல்றேன்டா, அதுதான் டிமான் தான் சீட் பண்ணிட்டு, இப்ப அந்த வாக்குவாதம் நடந்ததுல எஸ்கே வந்து அந்த ஒய்ஃப் சாதகமா பேசனால டிமானுக்கும் சிவகார்த்திகனும் மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு தகவல். இவன் ஏன் அவன் ஒய்ஃப்க்கு சம்பந்தம், சிவகார்த்திகனோட பிஆர் பண்ற வேலைகள் இதெல்லாம். சிவகார்த்திகேயனை எந்த ஆங்கிள்லயும் வந்து நம்புறதா இல்ல தோனி. நீ ரெமோ ஆடியன்ஸ் அழகும்போது தெரியும் நீ யாருன்னு. A few moments later. ஒரே நிமிஷம் பேட்ட, நான் பேச கேக்குதா? கேக்குதா? டிஸ்கார்ட் போகக்கூடாது. சரி இப்ப எல்லாரும் கிளியர் ஆகா? இமான் தான் பேசிட்டு இருந்தோம். அதான் அது வந்து பிஆர் பண்ற வேலையை வந்து ரெமோ ஆடியன்ஸ் வழங்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு யாருன்ட்டு. சோ சிவகார்த்திகேயன் நான் நம்புறதா இல்ல. ஏன்டா அப்படி என்ன பண்ணாங்க? செம்மையா அழுவாண்டாங்க. அவ்வளவு வந்து இவன் அவ்வளவு அழுதுட்டு இருப்பான்டா, பின்னாடி கீர்த்தி சுரேஷ் சிரிச்சிட்டு இருப்பான். அப்படி அந்த தமிழ் படம் 2 பாட்லயே மட்டும் அடிச்சிருப்பானுங்களா? அடிக்காத ஏரியாவே இல்லடா. வேற யாரு மியூசிக் ஹீரோயின் காமெடி பெருசா பேசவில்லையே. டைரக்டர்ஸ் யாரும்? செல்வராகவன். ஐ மீன் இல்ல, செல்வராகவன் வந்து அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் அப்போவே ரொம்ப. பட் ஓகே, இது டைரக்டருக்கு வந்து இந்த கண்டினியூஸா நான் வந்து வருஷம் படம் பண்ணனும் ஒரு இது இல்லல்ல, அதனால காணாம போயிட்டாங்களாம் நம்மளால சொல்ல முடியாது. நினைக்கிற மாதிரி பண்ணிட்டா அதான் எக்ஸாம்பிளே செல்வராகவன்.
என் டிவிக்கு கூட வந்து டிவிக்கு என்ன என்னடா டிவிக்கு சொல்றா டிவிக்கு அவன் இப்ப சொல்லவே மாட்டான் பாரு. இதுக்காடா டிவிக்குன்னு சொன்னேன் ஆமாடா அப்படின்னு டேய், நான் எதுவும் சொல்லவே மாட்டேன்டா டேய். சரி நான் தியாகராஜன் குமாரராஜா வந்து அவனே அப்படிதான் இஷ்டத்துக்கு தான் படம் எடுப்பான். தியாகராஜா குமராஜா டிவிக்குன்றடா. வீக்கெண்ட் சொன்னா பரவாயில்ல. வந்துருச்சு நண்பர்களே. டிவிக்கு என்ன ஆரண்யகாண்டம் சூப்பர் டீலர். இன்னொன்னு ஏதோ விட்டாங்க. புத்தம் புது காலையடா. அதான் அதுல ஒரு படம் மட்டும் அவன் எடுத்திருப்பான். ஒரு ஆந்தாலஜி பிலிம் தான் அது. அது கூட ராஜா மியூசிக் நினைக்கிறேன். ஆமாமா இளையராஜா மியூசிக் இவன் டைரக்டர். ஆனா இப்ப வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது யுவன் ஹாரிஸ். ஹாரிஸே காணாம போல. ஹாரிஸ் இருக்காங்க டேய். இதுரா காதல் ரீசெட் ரிப்பீட் வந்துச்சுல இப்ப. அது யாரா பார்த்தா? அது யாருமே பார்க்கல. ஆனா அவன் தான் வந்து மியூசிக் அது வந்து என்ன சொல்றது ஒரு எங்கேயும் காதல் மாதிரி ஒரு ஹைப் ஏத்துனானுங்க. அந்த டைரக்டரே நம்ம சொல்லலாம்டா. ஏஎல் விஜய்டா. இது சொல்ல மாட்டேன். விஜய். அது ஏன் தெரியுமா? எனக்கு பர்சனலா சொல்லு. அவன் எங்க டவுன்ஃபால் அவனுக்குன்னே தெரியல எந்த டைம்ல. அமலா போல கல்யாணம் பண்ணது டவுன்ஃபால் நினைக்கிறேன். தேவி படம் வந்து தேவி 2ல இருந்துடா. தேவி 2ல இருந்துடா. தேவி நல்லா இருக்காது. நான் பார்க்கலடா. நானே பார்க்கல. அதான் நல்லா இல்ல. சினிமாகிராஃபி வந்து ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும். அந்த தெய்வ திருமகள், சைவம், மதராசப்பட்டினம், தலைவா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும்டா. ஒரு காமெடி இருக்கும், ஒரு சீரியஸ் படம் இருக்குது, தாண்டவம் இருக்குது அவன்கிட்ட. இது தியா கூட வந்தான் நினைக்கிறேன். சாய் பல்லவி தான் நினைக்கிறேன். டான்ஸ் படம் லக்ஷ்மி லக்ஷ்மி பிரபுதேவா வச்சு என்னமோ பண்ணிருக்கான்டா. எனக்கு மாயம் நல்லா இருக்கும் அந்த படம். இது என்ன மாயம் பாத்திருக்கீங்களா? கீர்த்தி சுரேஷோட டெபியூ அவர் நல்லா இருக்கும்டா ஒரு மாதிரி. அது ஓகே சட்டிலா இருக்கும். அதான் அந்த படம் வந்து மதராசப்பட்டினம் வந்து சூப்பரா இருக்கும். பக்காவா இருக்கும் அந்த படம். ஆக்சுவலா ஒரு வெர்ஸ்டைல் டைரக்டர் அவன். அதான் இப்ப அருண் விஜய் வச்சு படம் எடுத்தான். மிஷன் ஏதோ ஒரு படம் எடுத்தான் நினைக்கிறேன். ஆமாடா அதுவும் மொக்கையா இருக்கும். நிறைய படம் வந்துச்சு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏதோ செம்மையா இருக்கும் போலன்ற மாதிரி நான் யோசிக்கல. அருண் விஜய் ஃபேன்ஸ் யோசிச்சிட்டேன். நான் யோசிக்கலடா. அருண் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் யோசிச்சாங்கடா. அருண் விஜய் ஃபேன்ஸ் யாரா அருண் விஜய்? அவன் இருக்கானுங்கடா அவனுங்க. நீதானடா அது உண்மை. ஏண்டா நான் என்ன அறிந்தாலே பார்த்தது இல்லடா. அருண் விஜய் ஃபேன்ஸ் தான். எனக்கு இந்த மாதிரி சொல்லும் போது தான் நான் இன்ஸ்டால போயிட்டு இருக்கும்போது கௌதம் கார்த்திக் ஃபேன்ஸ் வனமகன் ஏல் விஜய் வனமகன் எடுத்திருக்கான். ஆமா அவன் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு அடுத்த படம் அப்படியே ஒரு வெரைட்டியா காட்டிட்டே இருக்காங்க. சொன்ன மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலா சின்ன வயசு வந்து நான் இந்த படம் அது பேர் என்ன துருவங்கள் 16 அது பார்த்து நான் வந்து கார்த்திக் நரேன் வந்து ஒரு செம்ம பொட்டன்ஷியல் இருக்கு, இவன் சூப்பரா இனிமே நமக்கு செம்ம படம் எல்லாம் கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவனும் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைச்சேன். அதான் வெற்றிமாறன் அனுப்பி விட்டாரு. ஒரு அன்பாப்புலர் ஒபினியன். அந்த படமும் எனக்கு பிடிக்கல, கொண்டையாட்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும் அந்த படம். மாஃபியா வந்து ஏதோ பண்ணி சொதப்பி விட்டுருப்பான். பட் துருவங்கள் நல்லா இருக்கும். அவன் படம் ஒண்ணு கூட பார்த்தது இப்பதான் ரிலீஸ் பண்றேன். அவன் ரொம்ப கம்மி தான்டா, 4 படமா தான் துருவங்கள் 16. மாறன் ஒரு படம் நடிச்சிருக்கான். ஐயோ டைரக்ட் பண்ணிருக்கான். மாறன் கரும தனுஷ் வச்சு ரொம்ப வஸ்தா இருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் சரத்குமார் வச்சு ஒரு படம் வந்துச்சா? அதான்டா நான் எடுத்த படத்தை சொல்லிட்டு இருந்தோம். ஆமா ரொம்ப கம்மி தானே. அதான் மாறன் அரவிந்த் சாமி வச்ச படம் இருக்கும் நினைக்கிறேன். அரவிந்த் சாமியா? ஆமா நரகாசுரன் அந்த படம் பேர். ஆமா ஆனா அது ரிலீஸ் ஆச்சுனாலே தெரியல. அது ஜிவிஎம் ப்ரொடக்ஷனால ரிலீஸ் ஆகல. ஆமா அதுல ரிலீஸ் ஆகல. ஆமா அதுல இவாளா இருப்பா, மியூசியம் இருக்கு ஹீரோயின் பேர் என்ன தெரியலடா. மியூசியம் இருக்கு ஆத்மிகா அவளா இருப்பா அதுல. அதுக்கப்புறம் ஆந்தாலஜி எடுத்தான்டா, இவனும் ஒரு பாட்டை எடுத்துருப்பாங்கல்ல. அது அதே மாதிரி இன்னொரு படம் இருக்கும் அதர்வா வச்சு ஒரு அதான் நிறங்கள். அதான்டா சரத்குமார் படம்.
ஓகே ஓகே. அது சரத்குமார் படம், அதர்வா படம் தான். அப்படியா? சரத்குமார் படம்ன்றான்டா டேய். டேய் நிறைய கிளிப் அவன் மூஞ்சி மட்டும் தான்டா வரும். நிறங்கள் நான் மூன்றுடா, பாரு நிறங்கள் எனக்கு மூன்று. எதுவுமே தெரியாது. அப்படியாடா ஓகேடா ஓகேடா அப்படின்னு. நிறங்கள் மூன்று. அது ஆக்சுவலி ஒரு ஸ்டார்டிங்ல வந்து உனக்கு ஓகே படம் நல்லா ரீச் ஆகும். ஆனா அப்படியே போக 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 வந்து புண்ட மாதிரி முடிச்சிரும். ம். ஆனா அதுல அதுக்கு வந்து மேல அதர்வாவோட எடுக்கலாம். விஷுவல்ஸ் நல்லா இருக்கும். அவன் வந்து ஒரு ட்ரங்கார்டு, கொஞ்சம் ஜங்கி, அவன் கஞ்சா குடிக்காவா, அதனால அந்த போதை ஆகும்போது அந்த ட்ரிப் அந்த இதெல்லாம் போடுவாங்களா, அந்த கிராபிக்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அந்த விஷுவல் சூப்பரா இருக்கும். டேய் ஆனா இவன் வேற படத்துல எல்லாரும் பேசுறதே ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்கும். டைலாக், ஆமா டைலாக் ரைட்டிங்கா இருக்கு. ஆமா. ஆக்சுவலி ஜிவிஎம்ஏ கடைசியா போற நல்ல படம் வெந்து தணிந்த காடு. அதுக்கப்புறம் அப்புறம் படம் வந்துச்சா? அப்புறம் வரவே இல்லை. இல்லடா அதான்டா ப்ரொடக்ஷன் அதான் கடன் நடிச்சோடனே என் இருக்கு. தலைவன் நடிக்க ஆரம்பிச்சானே. பாகாசுரன் செல்வராகவன், சாரி வேற ஏதோ படம் நடிச்சிருந்தானே. டேய் பகாசுரன் செல்வராகவன் படம் இல்லடா. செல்வராகவன் இருக்கிற படம். இந்த லீடா நடிச்ச படம் தான். ஏன்டா நான் அது போய் ட்ராமடைஸ் ஆகி வந்தா நீங்க அது அவன் படமே இல்லன்னு டேய் இன்னும் மூவ் ஆன் ஆகலடா அவன். டேய், நான் அவன் ஏதோ துரந்தர்ல இருந்தே மூவ் ஆகல, அவன் வீட்டுக்கு. ஐயோ. அந்த படத்தை பார்த்தேன் எனக்கு அதான்டா ஞாபகம் வருது. நம்ம விஷ்ணு விஷால் பத்தி அப்படியே சும்மா லைட்டா தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா விஷ்ணு விஷால் கூட இல்லடா என்ன படம்? ஹிட் கூட கொடுத்தான்டா நடுவில் நடுவில். அதனால அப்படியா? அவனை பத்தி பேச முடியாதுடா. இந்த படம் கொஞ்சம் ம். actually recognize ஆச்சு நினைக்கிறேன். இந்த அந்த வைஃப் பாக்ஸரா இருப்பாள், அந்த படம் பேர் மாட்டேன். அதான்டா கட்ட கரெக்டா குஸ்திடா அதான்டா படம். கட்டகுஸ்தி. நான் மறந்தே போயிட்டேன். ம். இன்னொரு இந்த படம் ரொம்ப இப்ப பண்ணா two வேற இருக்கும், எடுக்கிறான். ரெஜினா இருப்பா, அந்த படம் பேர் மாட்டேன். வேலைன்னு வந்துட்டு இல்ல அது இல்ல இல்ல அதுல இவர் அதுவும் டிஎம்ஆன் மியூசிக் தான்டா அந்த படமும் மறந்துட்டேன்டா பேர் நானும். அதுல நிக்கி கல்ராணி இருப்பாடா. இல்லடா வேற படமும் டிஎம்ஆன் தான் மியூசிக் அதுல. அப்புறம் லால் சலாம்னு ஒரு பேங்கர் வந்துச்சு. நான் பார்க்கவே இல்ல. ஆனா எனக்கு வந்து பீக்னா ரெண்டு படம், ராட்சசன் அப்புறம் இன்டர்நெட் நாளை. இன்டர்நெட் நாளை. ஆமா அதுக்கு முன்னாடி நிறைய படம் முண்டாஸ்பட்டி நடிச்சிருப்பான். நல்லா இருக்கணும். அவன் நல்ல படம் தான் நடிச்சிருக்கான்டா. இப்ப வேணா சிலுக்குவார்பட்டி சிங்கம். அது ஃபன்னா, ஆக்சுவலி காமெடி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இது ஜீவா பேங்கர். இந்த படம் நல்லா இருக்கும்டா, வெண்ணிலா கபடி. ஸ்போர்ட்ஸ் படம்னாலே எங்கால வேற மாதிரி. வெண்ணிலா கபடிக்குள்ள ஜீவாவும் சம படம். ஸ்போர்ட்ஸ் ஒழுங்கா ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்த படம். அது குள்ளநெறி கூட்டம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த போலீஸ் ட்ரை, அதுவும் நல்லா இருக்கும். இவனை பத்தி பேசும்போது சிபிராஜ் பத்தியும் பேசலாம். அப்படியே மொத்தமே மறந்துட்டேன்டா. அவனை பத்தி பேச கூட. சிவராஜ் துரந்தர்ல நடிச்சிருந்தான்டா. டேய் மச்சான் நாய்கள் தானே ஞாபகம் வருது. நாய்கள் ஜாக்சன் துரைன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் நல்லா இருக்குடா. ஜாக்சன் துரை நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா இருக்கும். ஜாக்சன் துரை நாய் வச்சு ஒரு படம், அந்த படம் பேர்னா அதான் டெபியூ நினைக்கிறேன். நாய்கள் அது நல்லா இருக்கும். டைரக்டர் யாரு? நாய்கள் ஜாக்கிரதை இவன் தான் நினைக்கிறேன்டா. டிக் 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 எடுத்தவன் தான் நினைக்கிறேன். ஆமாண்டா. சக்தி அவனை விடு. ஆனா அவன் கடைசி படம் அப்படி எடுக்கலாம். அப்படியா? என்ன படம் அது? என்ன படம்? நான் மறந்த பேரு. அது இவன் ஒரு லியோ தங்கச்சி வருவாடா. லியோ தங்கச்சி. ஆமாண்டா இவன் பேரை மறந்தடா. மடோனா செபஸ்டியனாடா. இதுவாடா கேப்டன்டா, ஆரியாவோட படம் கேப்டன். இல்லடா பிரபுதேவா வருவான்டா அந்த படத்துல. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சுடா. நான் பக்கமே போவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ஓபன் பண்ண வைக்கிறேன். நினைக்கிறேன் ஆரியாவோட தேடி வந்தா நினைக்கிறேன். அதுவும் அது நிறைய இருக்காதுடா. இந்த பிரபு ஜீனி மாதிரி வரும், அந்த படம் சொல்லுடா சிஜு. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா பிரபுதேவா வந்து ஒரு மாதிரி ஜீனி மாதிரி ஒரு படத்துல வருவான், அந்த படம் நினைக்கிறேன். இல்லடா ஜாலியோ ஜிம்கானான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஜாலியோ ஜிம்கானா. கபீர் வந்து இப்ப ரிப்ளை பண்றாரு சொல்றா அப்படின்ட்டு. என்னது அவன் அப்படியே வர முடியுமான்னு கபீர் சொல்றான்னு இப்ப ரிப்ளை பண்றாரு கபீர். சரி அவனை விடு கைஸ். கபீர் வந்து வரன்ட்டு ஏமாத்திட்டான். ஜஸ்ட் ஃபார் தி ரெக்கார்ட். நான் மாத்தி சொல்லிட்டேன்டா. இது சக்தி சௌந்தரராஜனோட சக்தி சிதம்பரமாடா.
அப்படியா? Who the fuck is சக்தி சிதம்பரம்? கேள்விப்பட்டதில்லைடா. புதுசா ஒரு சார்லி ஜெம் எடுத்துட்டு சாப்ளின் ஒரு வருவான்னு படம் நினைச்சேன் எடுத்திருக்கான்டா. பார்த்தா. சார்லி சாப்ளின் 2. ஏய் அதுவாடா சின்ன சார்லி மச்சான் சாப்ளின் 2 தானே. பாத்திருக்கீங்களாடா? முண்டை ஆட்டாங்கடா இருக்கிறதுலே ஒரு பிரபு தேவா அப்படிதானே நடிப்பான். விஜய் நீ மட்டும் தான்டா பாக்குற. நீ மட்டும் தான்டா பாக்குற. ஏய் பாத்துருக்க. இந்த டைரக்டர் தானே. ஏய் டிவில பார்த்தேன்டா. எனக்கு ஆனா ஆக்சுவலி இப்போ இது சொல்ல மாதிரி கடல் வந்த புதுசா ஆக்சுவலி கௌதம் கார்த்திகே நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான். இவன் படம் நல்லா இருக்கும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஆனா அதுவும் ஒரு ஃபிளாப் நல்ல பண்றாங்கடா. ஹிட் கூட அவன் கொடுக்கவே இல்லை. கௌதம் ஏய், கார்த்திக் ஏன்னா எந்த ஹிட் கௌதம் கார்த்திக் காணாம போயிட்டான்றியா? ஆமா காணாம ஆமாண்டா. போயிட்டான். அவன் வந்து எவால்வே ஏன் ஆகலன்ற அதே ஸ்டேஜ்ல இருந்தான்ற. அப்படியே இப்ப 10 தலையில கூட அப்படியே இருக்கான் சிம்பு கூட. அவன் தான் மெயினா நடிக்க வேண்டியதுல அந்த படத்துல இனிஷியலா. ஆமா. சிம்புனால சிம்பு வந்து சிம்பு அப்புறம் ஒரு ஃபிட் ஆயிட்டான்ட்டு. டெக் படம் ஒண்ணு இருக்கும். அவனும் ஆர்ஜே பாலாஜி இருப்பாங்க. ஏய் ஆமாண்டா செமையா இருக்கும்டா. ஏய் அது என்னடா படம் அது? ஐயோ இவன் தந்திரன் இவன் ஏய் தந்திரன். அவன் ஆக்சுவலா அவனுக்கு வந்து காமெடி நல்லா ஒர்க் ஆகும்டா அவனுக்கு. ஒரு மாதிரி அது இன்னொரு அப்புறம் படம் இருக்கும் பாத்தியா? இந்திரஜித்னு ஒரு ஒரு நல்ல படம் நாள் வந்து இந்திரஜித்னு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அதுல கூட சூப்பரா காமெடி பண்ணிருப்பான்டா. ஆமா அந்த ஒரு நாள் ஆமாமா அவன் கேரக்டரே வந்து ரொம்ப கூஃபியா நல்லா பண்ணிருப்பான் அந்த படத்துல. நல்லா அந்த பண்ணுவான். மாதிரி கேரக்டர்ஸ் நடிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அடுத்து பார்த்தா முத்துராமலிங்க தேவர் நடிச்சிட்டான். அப்பா. அதெல்லாம் சூஸ் பண்ணல. ஆக்சுவலி இன்னொரு படம் பாருங்க அந்த மாதிரி கிராம சப்ஜெக்ட்ல. அந்த படம் பேர் மாறட்டேன். ஃபுல்லா லாயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லாயர் இல்ல ஃபுல்லா தாடி வச்ச மாதிரி இருக்கும். டேய் அந்த டேய் அந்த படம் படத்துல கமல் இதுதான்டா. வேற பாத்துப்பான்டா. ஆமாண்டா. இப்ப மிஸ்டர் எக்ஸ்ல கூட நடிக்கிறான் போலயேடா அவன். எதுல நினைக்கிறோம்? ஆமா ஆமா. மிஸ்டர் டேய் அவன் எக்ஸ்ல அவன் அப்படியா? கம்பேக்லாம் போட்டான்டா. உடம்பெல்லாம் குறைச்சு. படத்துல கம்பேக் கொடுக்க சொல்றாடி. படத்துல கம்பேக்ல இல்ல லைஃப்லயாச்சும் கம்பேக் போடுறானு. என்னடா ஆச்சு உனக்கு நட்சத்திரம்? இல்ல பேங்கர் போட்டாங்க. ஏய் மச்சான் பேங்கர் என்னடா ஆச்சு? போட்டாங்க. ஏய் அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்கடா. மிஸ்டர் ஆமா அது சந்திரமுகி. கார் இது கார் இருக்கும் அந்த படத்துல. கார் பேஸ்ட். கார் வச்சு அதுல ஒரு பாட்டு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருடா அவங்க அப்பா? அவன் அப்பா டேய் கார்த்திக்டா. கார்த்திக்டா. நவரச நாயகன்டா. தெரியாதடா இதெல்லாம் எனக்கு. ரைட். ஓகே ஞாபகம் வந்துருச்சு. ரைட். அவர் நடுவுல 2 அடல் படம் கொடுத்தா. இருட்டல் மோட்டர் குத்து. இன்னொரு அடல் படம் பேர் என்னடா? இருட்டல் மோட்டர் குத்து. ஹரஹர மகாதேவிக்கு. எனக்கு ஆனா விக்ரம் பிரபு இந்த லிஸ்ட்ல போகணும்னு ஆசை. ஆனா சிறை வந்துருச்சு. இல்ல இப்ப கம்பேக் போற மாதிரி இருக்குல்ல கொஞ்சம். தானாக்காரன் அதுவே ஒரு படம் தான். ஒரு படம் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் தான். கும்கி மட்டும் தான் ஓடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் இப்ப இன்னொரு படம் ஜான்ல இருக்கப்பட்டு ஓடுச்சுடா. அதுவும் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இவன் வேற மாதிரி நல்லா இருக்கும்டா. ஏய் ஆமாடா சூப்பரா இருக்கும்டா. இவன் வேற மாதிரி. ஒரு படம் இருக்கும்டா. அது என்ன படம்டா? அது விஷால் படம்டா. அது விஷால் படம். ஒரே சத்தம் கேட்டா தூங்கிடுவானு. ஆமாண்டா அது நான் சிகம் மனிதன். அதுக்கு வெள்ளக்காரதுறையெல்லாம் வந்து ஒரு விமலுக்கான படம் மாதிரி இருக்கும். அது விமல் அந்த மாதிரி அவனை போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி மிஸ்கேஸ்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் சிவப்பு மனிதன்ல ஹீரோயின் லட்சுமி மேம்னா. ஆமா பாத்தியா அத மிஸ் பண்ணிட்டோம். வந்துச்சுடா கேஸ். அவனால கேஸ் போட்டிருக்கான். அப்படியா? ஏன்? அது ஏதோ யாரையோ குடிச்சிட்டு மிரட்டி இருக்காங்கண்ணா எவனையோ போட்டு. லட்சுமி மேம்னா கும்கி அப்புறம் வந்து இது அஜித்துக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாளு வேதாளம். ஒரு படம் டிவில ரிலீஸ் ஆச்சுடா. எதுலயும் வராம தியேட்டர்லயும் வராம ஓடிடிலயும் வராம டிவில ரிலீஸ் ஆச்சு. இதுடா விக்ரம் பிரபு புலிகத்தி பாண்டி. ஆமாண்டா பாண்டியா. அது ஏதோ எலிட்டட் சீன்ல தலைய வெட்டி கையில எடுத்துட்டு போவாலாமே. இல்ல டெலிட்டட் சீன்லாம் என்னடா சீனே தான்டா. தானாகாரன் அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அப்புறம் நடுவுல லவ் மேரேஜ் அது வந்துச்சு. அது அந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன்டா. எதுடா அந்த படத்துல நீதானே ஏதோ ஒரு பாட்டு வரும்ல. பொன்னியின் செல்வன்ல இருப்பான் தானே விக்ரம் பிரபு. ஆமா இப்ப
டேய் என்னடா சொல்ற? விக்ரம் என்னடா பிரபு சொல்ற போலீஸ் என்னடா ரோல்ல சொல்ற இருப்பானா? சீரியஸாடா சாக்கா பிரபு வருவான், விக்ரம் பிரபுவும் வருவான்டா. டேய் என்னடா டேய் சொல்றீங்க ஆமாண்டா, டேய் ஆமாண்டா. ஆமாண்டா. ஞாபகமே இல்லடா ஒரு 2 நிமிஷம் அந்த வந்து போயிடுவாங்க. படத்துல அந்த படத்துல விக்ரம் ஆர்யான்றான் பாத்தியா? அவன் பேர் ஆர்யா. என்னது? ஜெயம் ரவி மறக்கிற மாதிரி தானே இருப்பான். ஜெயலலிதா மறந்துட்டேன். மறந்தாச்சுடா அவனே டேய் மறந்தாச்சு கமல்தான் நரேட்டர்ன்றதே நான் மறந்துட்டேன் அடிக்கடி. படமே மறந்துச்சுடா டேய் அந்த படத்துல ஒரே ஒரு இதுனா பாட்டு மட்டும்தான் ஏஆர் ரஹ்மான். என்ன பண்ற? அகன் அகன் எல்லாம் அகன் பாட்டுமே சீன் நல்லா நல்லா இருக்கும். அந்த இருக்கும். சீனாவே நல்லா இருக்கும். சரியான பாட்டு அதை வச்சே செகண்ட் பார்ட் ஓட்டிடலாம்னு நினைச்சானுங்க, முடியல. ஆக்சுவலா இந்த இவன் இருப்பான்ல, எஸ்எம்எஸ் டைரக்டர் பேர் என்னது? ராஜேஷ் எம். ராஜேஷ் தான் கரெக்ட். கண்டினியூஸா ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாப்புல. மிஸ்டர் லோக்கலா தான் உடஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பீட வந்தான். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட அந்த படம் படம் பண்ணான்டா. இல்லடா ஆக்சுவலா படம் நல்லா ஆக்சுவலா இருக்கும்டா வந்து ஆலினால் அழகுராஜா. வாட் த ஃபக்? டேய் எக்ஸ்போஸ் ஆயிட்டான்டா மாட்னான்டா என்னடா கோத்தா. ஆச்சு? என்னடா இல்லடா இன்னைக்கு என்ன ஆச்சு டிவி போட்டேன் அப்ப வந்து ஏதோ ஒரு படம் ஓடுச்சு அப்ப வந்து இதுல இந்த படம் காரணம் ஓடிட்டு இருந்துச்சு கதையா சொல்றான். இல்லடா இருடா, நான் சொல்றேன். ரொம்ப போரிங் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி ஓகே எதுவுமே போன் பார்க்கவும் ஒரு இது என்ன ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் அது மாதிரி ஓகேவா தான் இருக்கு உனக்கு வந்து ஒரு எனக்கு அப்படி என்டர்டெய்னிங்கா சொல்லவே இல்ல. அது நல்ல படம்னு சொன்ன நீ இப்போ. வந்து நட்சத்திரம் உனக்கு என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் நல்ல படம் தான்டா. ஆமாண்டா அதான் நான் எனக்கு இருந்து சொல்றேன். நான் ஜாலியா உட்காந்து நான் வந்து ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால நல்லா எல்லைக்கே நல்ல இருந்துச்சு படமா? சாப்பிட்டுட்டு கம்முனரா ஒரு லெவல் தான் லிமிட் எதா இருந்தாலும் இவரே எல்லைக்கே நல்ல படம் செஞ்சு வந்தேன்னு வச்சுக்க வாயிலே அடிப்பேன் கம்முனு இவன் வந்து நட்சத்திரத்தை நான் defend பண்ணேன்டா. எவ்வளவு பெரிய ஹிப்போகிரேட்டா இருக்கான் போறேன். மிஸ்டர் லோக்கல் நல்லா இருக்கு ஏன்னு கேட்டா என்டர்டெயின் ஆகலாம். அதுல வந்து அவன் டோரா புஜ்ஜி டோரா பொம்மையில எடுத்துட்டு போவான்டா அவடி கடுப்பா இருக்கும்டா அந்த படம். அந்த படம் நான் இனி வரைக்கும் கிளைமேக்ஸ் மட்டும் தானே அதிகமா பாத்திருக்கேன். படம் ஸ்டார்டிங் எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் கடைசியில அந்த ஜெயில அந்த கதைலாம் சொல்லிட்டு வருவான்ல, அது ஒன்னும் தெரியும் எனக்கு. ஆமாண்டா ஜெயில அங்க போய் அங்கெல்லாம் தேசி அடிப்பான்டா. எங்கேயோ அமெரிக்காவா இல்ல பிரான்ஸா எங்கன்னு தெரியல. ஆமாண்டா. அதான்டா ராஜேஷ் வந்து சிவா மனசுல சக்தி பேட்டை கால் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அதான்டா ராஜேஷ்க்கு வந்து கரெக்டா ஒரு இது இருந்துச்சு, சிவா மனசுல சக்தி, பாஸ்ங்கிற பாஸ்கரன். அதுக்கப்புறம் ஆலினால் அழகுராஜா வந்துச்சு. அது என்ன ஓடல நல்லா இருக்கும்டா அது. நல்லா இருக்கும் ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி எதிர்பார்த்தாங்க போல. என்ன படம்? ஆள் நல்லா இருக்கிறதாவா? ஆமா ஆமா கார்த்தி படமா? ஆமா அந்த சொக்கத்தங்க செம்ம பண்றாங்க படம். ஹியூமர் சூப்பரா இருக்கும். ஆனா அது செம்ம ஃப்ளாப் அது. ஆமா ஆமா செம்ம. ஆனா ஃபன் செம்ம ஃபன். அதுக்கப்புறம் கடவுள் இருக்கான் குமாரும் செம்ம ஃபன்னா இருக்கும். கடவுள் இருக்கான். ஆமா ஆர்ஜே பாலாஜி. ஆமாண்டா ஆர்ஜே பாலாஜி எல்லாம் செம்ம சிரிப்பா இருக்கும்டா. சூப்பரா இருக்கும் அது. ஆமாண்டா எண்டு வரைக்கும் செம்ம ஃபன்னா இருக்கும்டா. ஃபன்னா இருக்கும். மிஸ்டர் லோக்கல் தான். ஆனா எங்க இருக்கும் அந்த படத்துல எனக்கு அவனுக்கு கடவுள் இருக்கான் குமார்ல கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே அடுத்த படம் ஓகே மாஸ் காட்டிடலாம் பார்த்தா சிவகார்த்திகேயன்ட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டாப்ல. உருக்கல் ஒரு கன்னடிய மாறன்ட்டான் பாரு வந்து. ஆக்சுவலா அவன் வந்து பிரதர்னு ஒரு படம்லாம் எடுத்திருக்கான்டா. உங்களுக்கு தெரியும் ஜெயம் ரவி. பிரியங்கா மோகனும் ஜெயம் ரவி. என்ன பாட்டுறாது? மக்காமிசி பாட்டு. டேய் என்னடா அந்த டாக்ஸிக் ஃபேமிலிக்குள்ள போனேன். எதுடா? ஜெயம் ரவி. ரவி மோகன் சொல்றாரு. ரவி மோகன் சொல்றாரு. நீ ஏன்டா ஜெயம் ரவின்னு சொல்ற? ரவி மோகன் என்னடா அப்படி பேசுறீங்க? ரவி மோகன் சொல்லுங்க. என்னடா என்னடா என்னாச்சுடா? அந்த டைரக்டர்
வாசுவும் சரவணம் நல்லா இருக்கும்டா. என்ன பிடிச்சாங்க அந்த மாதிரி இருக்கும்டா. வாசுவும் சரவணன் தானே. ஆரியோ. ஆமாண்டா. ஆக்சுவலா அந்த பிக் பாஸ் சீசன் 3 முடிஞ்சோடனே நிறைய பேருக்கு ஒரு ஃபேம் கிடைச்சது இல்ல. சாண்டி வந்து போயிட்டான் டான்ஸ் மாஸ்டரு, கவின் ஆக்டிங் போயிட்டான். அப்ப முகேன் வந்து அந்த டைம்ல வந்து செம்ம ட்ரெண்ட்ல இருந்தான் முகேன். ஞாபகம் இருக்கா? அபிநயா பாட்டு பாடியிருப்பான், என்ன மறந்த என்ன மறந்த அப்படின்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பான். அவெல்லாம் நினைப்பேன், சரி ஓகே இப்போ இவன் அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு வந்துடுவான் போலயே சினிமாக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பெரிய கேப்பா எடுத்துட்டான். பார்த்திருக்கேன். ஆமா, ரொம்ப பெரிய கேப். அவன் அப்பயே அந்த ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தான்ல, அது அப்பயே வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கும் அவனுக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு வரும். அப்புறம் இவருடா கதை கேட்டான் தூங்கிட்டேன்னு ஒருத்தன் இருப்பானே. அஸ்வின் அவன் வாயால கேட்டான்டா. வாயால கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. வடிவேலே வந்து வாயால தான் கேட்டான். ஏதாச்சும் சக்சஸ் ஆயிட்டு பேசலாம், சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பேசலாம் வாய் விட்டா. அது இப்படி வேணா யோசிப்போம். ஆக்சுவலா போயிருக்கணும், ஆனா வந்து சக்சஸ் ஆயிட்டானுங்க அந்த மாதிரி. தம்பி அவலமல்லி 100 மில்லியன் அடிச்சிருக்கு. டேய் நான் வந்து இப்போ என்ன சொல்றேன், நான் என்னன்றேன், சாயமேங்கர் வந்து ஒஸ்ட் அப்படிலாம் சொல்றேன். சாயமேங்கர் என்ன வருதுன்னா, அந்த லவ் சாங், அந்த ஆல்பம், அந்த இன்ஸ்டாகிராம் மெட்டீரியல் வந்து சூப்பரா வருது அவனுக்கு. ஆனா அவனை வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ அவனுக்கு இருக்க ஹைப் வந்து வருது. சரி, என்ன படம் வந்து நல்லா இல்ல? அவன் ஆக்சுவலி என்ன படம் வந்துச்சு? அப்ப வரலல. புண்டைக்கு பேசுறேன். டியூட் வந்திருக்கு, நல்லா தானே இருந்துச்சு. அவனுக்கு வந்து படமே வரலடா. டியூடோட பெரிய செல்லிங் ஃபேக்டரே ஊரும் பிளட் தானே. இருங்கடா நான் சொல்றேன், மலையாள படம் ஒண்ணு வந்துச்சுடா. ஆமா ஆமா, பல்டின் ஒண்ணு வந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஏதோ நிறைய சைன் பண்ணான்டா. ஒரு பேங்கர் வரும்போது அப்ப இது கருப்பன் வரும்போது அப்ப நீங்க என்ன பேசலாம்னு பாக்குறேன். கருப்பு அத பாட்டை ரிலீஸ் பண்றாங்க, நல்லாவே இல்ல. அப்ப பேசு டெஞ்சி. கருப்புல காட் மோட் தான் நல்லா இல்ல, எனக்கு புரியல. மத்த பாட்டு காட் மோட் நல்லா இருந்துச்சுடா. காட் மோட் நல்லா இருந்துச்சு. இந்த 4 பேர் நல்லா இருந்துச்சு அவனுக்கு. அது நல்லா இல்ல, அது கேவலமா இருந்துச்சு. இப்ப நல்லா இல்லன்னு வச்சுக்கேன், அப்படியே நவுத்திடுவாங்க சினிமால இருந்து ஆடியன்ஸ். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாரு, அவன் நவுண்டானா மேபி எனக்கு மட்டும் தான் பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். 10 வருஷம் கழிச்சு பாக்கணுமா? பாருடா, 10 வருஷம் கழிச்சு நம்ம இருப்போமானே தெரியல. டியூட்ல நல்லா இருப்போம்லாம் என்ன மாதிரி பாட்டுறாடி. நல்லா இருக்கும் மச்சான், ஒரு ஃப்ரெஷ் டியூன் கொண்டு வருதுடா. ஃபுல் சப்போர்ட்ரா. அதான் அது வந்து என்ன சொல்றது, இப்ப அனிருத்தே அந்த மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து பாட்டு போட சொல்லியிருந்தா வந்து ஒரு ரிப்பீட்டட் டியூன் தான் எடுத்திருப்பான், அந்த பீட் இல்லைன்னா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி புதுசா அந்த லெவலுக்குலாம் போக கூடாது. இல்லடா, சப்போர்ட் பண்ணிட்டான், இன்னும் மேல போனா அவ்வளவு மேல போனா. நான் வந்து அனிருத் மொக்கையா போடுவான்னு சொல்லலடா. லைக் அவன் வந்து டாமினேட் பண்ணிருக்கான்ல, ஒரு சைடு இவனும் இருக்கான்றேன். பாரு, என்னதான் நல்லா இருக்கும் வந்து பீக்கா இருந்தாலும் அனிருத் கூட நீ கம்பேர் பண்ண கூடாது. நான் கம்பேர் பண்ணலடா, இருக்கட்டும். ஒரு காம்படிஷன் இருக்கும்போது அனிருத்துக்கும் ஒரு மாதிரி சரி ஓகே நம்மளும் ஒரு டியூன் போடுவோம்ன்ற மாதிரி யோசிப்பான்றேன். அப்படிலாம் காம்படிஷன் தான் இல்லன்னு நாங்க சொல்ல வரோம்டா. அனிருத்துக்கு காம்படிஷன் நீ இன்னும் நட்சல் என்ன தெரியுமாடா, சாயமேகர் வந்து ஓகேடா. ஐ மீன் ஃபியூச்சர்ல வந்து அவன் நல்லாவும் வரலாம், அவன் வந்து பெருசா ரெகக்னைஸ் ஆகலாம். ஆனா இப்போ அவனுக்கு ஹைப் வந்து வர்த்லன்னு நான் சொல்றேன், சிம்பிளா. சரியா, சிம்பிளா வந்து அவன் சைன் பண்றதெல்லாம் வந்து லைக் வந்து அது அவனுக்கு வந்து வர்த் இல்லன்ற. இல்லடா, வர்த் இல்லன்ற, அவனுக்கு கொடுக்குற ஹைப் சொல்றேன். அவனுக்கு கொடுக்குற ஹைப் சொல்றேன். சாயமேகர் தான் அடுத்த திங்ன்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி, இவ்வளவு சீக்கிரம் சொல்லக்கூடாதுன்ற. நல்லா இருக்குன்னு சொல்றது எல்லா ஜானர்லயும் எல்லாரும் வந்து சர்காசம் பண்ணுவானுங்க. இளையராஜா எவன் சர்காசம் பண்றான், எவன் சீரியஸா பேசுறான் கண்டுபிடிக்க முடியல. இன்டர்நெட் சமூகம் அப்படி இருக்கு. ஆமா, அது அப்படி இருக்கு, எதுவும் பண்ண முடியாது.
அது ஒண்ணும் ஏய் பண்ண முடியாது. யாரு அதே மாதிரி நான் சர்க்கசம் எனக்கு இன்னொரு பண்றாங்களா opinion இல்லையா என்னன்னா, கபடி ஆனா சர்க்கசம் பண்ணலடா. பாட்டு நல்லா இல்லைன்னா அடிக்க தானே செய்றாங்க. நாங்க 4 பேர் நல்லா இல்லைன்னா மாஸ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலன்னா அடிக்க தான் செய்றாங்க. அதுவும் இருக்குல்ல. அவன வந்து அதுக்குன்னு அதுக்கும் அவன வந்து ஹைப் ஏத்திட்டு இல்ல. அதான் முக்காவாசி பிஆர்ன்ற. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒப்பீனியன் என்னன்னா, அவன் இருக்கான். ஐ மீன் நான் எதுவும் என்ன சொல்ல சாயபேக சொல்றேன். இந்த காய்க்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கான். ஆனா இன்னும் நல்லா இவன் வரணும்ன்றது தான் நான் வந்து மணிகண்டன் சொல்லுவேன். மணிகண்டன் ம். அவனுக்கு வந்து லைக் எனக்கு வந்து ரொம்ப அவனை ரூட் பண்ணுவேன் நான். ஏன்னா மணிகண்டன் வந்து சூப்பரா நடிப்பான். எனக்கு மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து இன்னும் நல்லா வந்தா எனக்கு ஐ வில் பி பர்சனலி எனக்கு ஹாப்பியா இருக்கும். சூப்பரா இருக்கும் வந்து. கடைசியா என்ன படம் வந்துச்சு வந்து? குடும்பஸ்தன். நான் கடைசி அவன் படமே குட் நைட் தான்டா பார்த்தேன். அதுவும் பார்க்கவே இல்ல. அதுவும் சூப்பரா இருக்கும். குடும்பஸ்தனும் சூப்பரா இருக்கும். ஏய், அது கூட யார் டைரக்டர்னா நக்லைட்ஸ்ல வீடியோ எடுக்கிறவன் தான் ஆமா 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 டைரக்டர். நெட்ஃபிளிக்ஸ் ஒருத்தர் ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் யூடியூப்ல இருந்து ஒருத்தன் எடுத்து நல்லா இருக்கும் அந்த படம் ஒரு மாதிரி. யூடியூப்ல இருந்து அந்த எடுத்தது. ஆமா ஆமா யூடியூப்ல இருந்தா இவன் நான் ஜம்கட்ஸ் அடிச்சான் அந்த படம் நான் பார்க்கல. நல்லா இருக்கான்னு தெரியல. மிஸ்டர் ஹவுஸ் யாரா ஒரு மாதிரி அதுவும் ஓடலடா. மிசோஜினிக்கா இருக்குன்ற மாதிரி எங்கேயோ கேள்விப்பட்டேன். அப்படியா? அவன் வந்து நினைவு ஒரு பறவைன்னு ஒரு படம் எடுத்து வச்சிருந்தான். அதை அப்படியே அவனுங்களே மேனாமினிக்கு எந்த படம் தானே? ஆமா அவனுங்களே போச்சிட்டானுங்க. ஏய் சொல்ல போனா ஜம்கட்சி நம்ம இந்த கான்வர்சேஷன்ல இன்க்ளூட் பண்ணலாம்டா. அவனுங்களுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தது. யூடியூப் ஒரு 2018ல அவனுங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க யூடியூப். ஏன்னா ஆமா அப்ப எல்லாருமே குரூப்பா பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கிள் ஹேண்டா வந்து எல்லா வீடியோ கேரி பண்ணிட்டு நம்ம இருந்தாங்க. மைக் செட் வந்து ஏன் இப்ப பெருசா இல்லைன்னா அது புரியுது. அந்த காமெடியே வந்து நவுந்துருச்சு. ஆனா ஜம்கட்ஸ் அப்படி இல்ல. என்ன சொல்றது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது என்னன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அது எதுவும் பண்ண முடியாது. ஒரு டைரக்டர் இருப்பான், அவன் ஒண்ணு பண்ணுவான். ஆனா மைக் செட்டுக்கு ஸ்ட்ரைட்டா டவுன் ஃபால் தான்டா. அவனுக்கு ஆவணும்டா வாழ்க்கையை வீணாக்கணவன்டா. அழகா ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருப்பான்டா. கூதி நக்கல்ல 10 மில்லியன் 5 மில்லியன் போயிட்டு இருக்கும். இப்ப கொஞ்சம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலும் 1 மில்லியன் வர்றது கஷ்டமா தான் இருக்கு. இன்னி வரைக்கும் அவனுங்கள நான் எப்பயோ நடுவுல ஒரு வாட்டி பார்த்தேன்டா. வந்துச்சுடா ஃபீல்ட்ல 1 மில்லியன் போறதுக்கு முக்குது வீடியோ. மதனோப்பி மாதிரியா? ஏய் அவனுக்கு கூட ஏதோ போதுடா. இப்பயும் அவனுக்கு லைவ் போடுறான். போது போல இப்படிதான் போகுது. ஆனா புரியவே இல்லை. அவ்வளவு போட்டு அடி அடின்னு அடிச்சானுங்க. டைரக்டரா போவோம். ஜிவிஎம் கூட கடன் நாள் தானே அப்படி இருக்கான். இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தேன் இந்த மாதிரி 10 years anniversary எவ்வளோன்னு தெரியல. அதாவது துருவ நட்சத்திரம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டு 10 years ஆயிடுச்சுன்ற மாதிரி. ஆமா 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 அது ட்ரைலர் வந்து 10 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2015ல தானே வந்துச்சு. ஒத்தபாடு அப்போ வந்து அப்படி அந்த படம் 10 வருஷமா படம் இருக்கு. ஆனால் இன்னும் லீக் ஆகல. ஜனநாயகன் பாரு லீக் ஆயிடுச்சு. இல்ல தெரியல அது தெரியல. ஆமாமா ஏதாவது ஆயிருக்கு போல. ஆமாமா ஏதாவது ஆயிருக்கு போல. என்னடா இது ஒரு ட்ரெண்டாடா இப்ப. பாலர்ஸ்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு. பொட்டன்ஷியல் இருந்தும் சாதிக்காம போனது. அவன் பேர் என்ன? ஜெய். ஆனா ஜெய் இப்ப என்ன பண்றான்னு தெரியல. படம் அதர்வா கூட. ஆமா அதர்வா கூட. அதர்வா நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்டா. நடிச்சானடா. ஆனா ஒரு மெயின் ஹீரோவா வருவான்னு எதிர்பார்த்திருந்தாங்க. பராசக்தி பேசாத மெயின் ஹீரோ. ஆமா அது இல்ல. அதான் நான் இப்ப மென்ஷன் பண்ண அந்த நிறங்கள் 3 அதான் கடைசி படம் நினைக்கிறேன். கார்த்திக் நாராயண். அப்புறம் வந்து அந்த அவனோட ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து அதர்வானாலே எல்லா கேர்ள்ஸும் பாஞ்சிருவாங்க. செம்ம எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் பையா இருந்தான் அவன். இப்ப வந்து பிரதீப் ரங்கநாதன்றா. அப்படியா என்ன? எல்லாம் குட்டி கொஞ்சம் பாஞ்சிருவாங்க.
டேய், நிஜமாடா புடிச்சாரு அவரு சின்ன பசங்க அவரு புடிச்சாருன்னு பிடிச்சிட்டாருங்க. சொல்லிட்டு. பிடிச்சிட்டாரு. அது ஒரு meme சிவகார்த்திகேயன் வரும்டா. சொல்றானா, பிரதீப் அவன் கூப்பிட்டு அது சிவகார்த்திகேயன் சொல்றானா, சூப்பரா இருக்கும். பாசிங் டவுன் த டார்ச். டியூட் வந்து அவனோட பெஸ்ட்னு நினைக்கிறேன். எனக்கு Dragon வந்து தான்டா டிராகன் best. Dude best டிராகன் ன்ற. தான். இல்ல ஆமா அவனோட டியூட் டிராகனே கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு. ம். ஆமா, ஆமா. டிராகன் நல்லா இருக்கும். ஸ்டோரி வைஸாவும் சரி, இவனோட ஆக்டிங்கும் ஓகே தான். ஏண்டி படத்தை டிஸ்டர்ப் பண்ணல எங்கேயும் அந்த படத்தை. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா இந்த படத்துல வந்து அவனை அத வெறுக்கணுன்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃபோட மெயின் ஃபோக்கஸாவே இருந்திருக்கு. அவனை வெறுத்துட்டான் அவனை. அனுபவம் செகண்ட் ஹாஃப்லலாம் நான் வந்து தெளிப்பா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்? ஆனா ஏன்னா 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு வேலை, ஓ அதுவாடா. அது இல்லாம மேட்டர் கையடும். ஓட்டு. நானும் அந்த பேப்பர் மேட்டர் அப்படியே விட்டுருப்பேன்டா. சரி சரி நீ யாருன்னா யாரா இருந்தாலும் யாரா நான் இருந்தாலும் ஹெல்ப் தான்டா. பண்றப்பா, நான் பினான்சியலா ஹெல்ப் பண்றேன்பான்னு விட்டுருப்பேன். ஹெல்ப் பண்ண நான் வந்து உன்னை ரெஃபர் பண்றேன் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்றோம். டேய், நானே உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்ட்டு. ஆனா அவன் அதை பண்ணல. அதுதான் ஆனா அந்த ஆக்சுவலி படத்துல highlight. நம்ம அப்படி பண்ணுவோம். ஆனா கதைப்படி அவன் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் கம்ப்ளீட்டோட ஆர்க் வரணும் அவனுக்கு. அதனால ஏன்னா அவன் ஹீரோடா, நம்ம எல்லாரும் மனுஷங்க. டிஃபரன்ஸ் இருக்குடா. செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி அவன் அப்படி பண்றான்டா. விடுங்கடா அவனை, ஏன்டா வந்து தலை பண்றதெல்லாம் பார்த்து கடைசி ஒரு நிமிஷத்துல செல்ஃப் ரியலைஸ் பண்ணவன் தெரியல விசத்து குழப்பல. அது ஹோப் கொடுக்குதுல்ல மாறலாம் நாமன்ட்டு. நல்ல பண்றது பண்ண முழுசா பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. இல்ல அப்படியே நம்ம சொல்லுவோம் எல்லாரும் ஒரு கட்டத்துல மாறுவாங்கல்லடா, அப்படியே எடுத்துக்கலாம்னா எல்லாரும் ஒரு கட்டத்துல சேஞ்ச் ஆவாங்கல்ல. கடைசி அப்படியே 2 நிமிஷத்துல அவர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிடும் அவன மண்டை. போக போதான் சேஞ்ச் ஆவான். என்ன பண்ண இல்லடா அவன் அந்த காலேஜ் போனதுக்கு அப்புறத்துல இருந்தே சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கொஞ்சமா அவனை வந்து ஆமா அந்த காலேஜ்ல வந்து சாரி அந்த எக்ஸாம்க்கு படிக்கிறதுல அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு அந்த படத்துல பிடிக்காத ஒரே ஒரு மேட்டர் என்னன்னா, அனுப்பமாக்கும் இவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் செகண்ட் ஹாஃப்ல. அவளை ஏதோ ரொம்ப இதுவா காட்டுவாங்க. அவ கரெக்டா தான் விட்டுட்டு போயிருக்கா. டெஸ்பரேட்டா இருப்பாங்க. அவ இடத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா கோவம், ஒரு சைடு கோவம் இருக்கும்ல, அந்த கோவம் என்ன கோவமா நீ இந்த ரோல போட்டு கூட விஷயம் அதுல அனுப்பமாவை போய் போட்டியடான்ற மாதிரிதான். யாராச்சும் ஒரு கேரக்டர் பிளேம் எடுக்கணுங்க. அதாவது எனக்கு என்னமோ அது எப்படின்னா, நீ இந்த மாதிரி ஒருத்தவங்க சூஸ் பண்ணினா உன் விளைவுகள் உன் வாழ்க்கை எந்த விளைவுமா தான் இருக்கும் அப்படின்றத காமிக்கிறானோ என்னமோ டேரக்டர். நல்லா எழுதுறான்டா. இது என்ன ஊமை கடவுளே அப்படிதான் இருக்கும். ஒரு ஆர்க் வந்து அந்த நாளைய இயக்குனர்ல பார்ட்டிசிபேட் பண்ணான் தானே. நாளைய இயக்குனர் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது பாபி சிம்மா. பாபி சிம்மாடா, பாபி சிம்மா காணாம போயிட்டான். ஐயோ அவனு இப்பதான் ஞாபகம் வருது. இப்ப கூட ரீசெண்டா ஒரு போஸ்ட் அனுப்புனா ஒரு படம் நடிக்கிறானு. ஆமா 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 பார்த்தேன். என்ன படம்? மெகா சூப்பர் ஸ்டார் போட்டு ஏதோ டைட்டில் போட்டு வந்துச்சுடா. இவன் கூட 40th படமான்னு ஏதோ ஷாக் ஆனான்டா. அந்த டைட்டில பாருங்க. எல்லா படமும் சேர்த்து இருக்கும்டா. அவன் சைடுல இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிட்டானா? ஆனா பாபி சிம்மால நான் கண்ண மூடிட்டு ஞாபகம் வருது ஜிகிரு தண்டா அந்த ரோல். அப்பா என்னமா இருக்கும். சில பேர்லாம் அப்படியே இவங்க வந்து அந்த அந்த பொட்டன்ஷியல் இருக்க ரோல் இந்த மெயின் கேரக்டர்லாம் இல்லாம இந்த இப்போ விஜய் சேதுபதி கூட எனக்கு ஒரு ஹீரோவோட அந்த வில்லன் ஷேட் தான் பிடிச்சிருக்கும். சில பேர்லாம் பாண்ட் டு பீன்ற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். ஆனா அவங்க தேவையில்லாம அந்த ஹீரோ ரோல் எல்லாம் பண்ணி ஈவன் அஜித்துமே வந்து ஒரு வில்லன் ஷேட்ல இருந்தா சூப்பரா இருக்கும். வில்லன் ஷேட்ல இருந்தா ரொம்ப சூப்பர். வாலி, மங்காத்தா, பில்லா அது வந்து ஆடியன்ஸ்க்காக விட்டு கொடுத்துட்டாப்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்கட்டு. அந்த கவுண்ட் 40 இல்லடா 25. அஜித்தோட அந்த வில்லனிசமும் வந்து அந்த வாட் வென்ட்ராங்ல வரும். ஏன்னா ஆமா கரெக்ட். பிஃபோர் தலை ஆஃப்டர் தலைன்னு நம்ம அப்படியே பிரிச்சலாம். இந்த ப்ரீ தலை, அந்த மங்காத்தா, பில்லா, தீனா. ஆனா அவனே ஃபேன்ஸ் வாங்கன்றான்.
ஆனா போய் சம்பளம் அதிகமா கேக்குறான். என்ன கதைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன மாட்டுற? இல்லடா, அவனை ஃபாலோ பண்றதே இல்ல. தெரியல. மேபி என் தலைவன் வந்து அதான் ஸ்பான்சர் இல்லாதனால இப்ப எப்படி கேம்பாக்கு ஒரு ஆட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி கொஞ்சம் டீமுக்கு போடும்னு நினைக்கிறானு. அதனாலே ப்ரொடக்ஷன் ஏத்துக்க மாட்டாங்க. அதான் படம் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. இல்லைனாலும் ஆகாது. அது ஒண்ணு. உனக்கும் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை? எங்க சில பேர்லாம் காணாம போனது ஓகேன்னு தோணும். எனக்கு எங்களுக்கா பிரச்சனை இல்ல. லியோ 2 வருது, கம்முன்னு இரு. பத்தியா சைடுக்கு அப்புறம் அவன் அணில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். எல்லா ரெக்கார்டிங்ல இருக்குப்பா, எல்லா ரெக்கார்டிங்ல அணிலாம் கிடையாதுடா, கம்முன்னு இருடா. அதெல்லாம் எப்பயோ தலைமுறையாச்சு. எங்களுக்கு லியோ 2 நீ இப்போ சொன்னீங்க இல்லையா? எங்களுக்கு மீன்ஸ் நான் எனக்குன்னு சொல்ல வந்தேன்டா. நானே கபீர் டெஞ்சிடா. டெஞ்சி டேய் அப்படியேடா டெஞ்சியா? டேய் ஏன்டா சேர்த்துக்கற டேய்? நீ லியோ 2 ரெடியா இல்ல? லியோ 2 வந்தா பாக்க மாட்டியா? லியோ 1க்கே நான் அழுது போட்டிருந்தேன்டா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஆமா கரெக்ட் தான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்னேன் லியோ 2 வந்தா லோகேஷ் ஜஸ்டிஃபை பண்ணுவான். பேசுறான் லியோ 2ன்னு. ஏய் நான் மாஸ்டர் 2 வந்தா பாப்பேன்டா. நீ லியோ 2 தான் வாங்க பண்ணு. மாஸ்டர் 2லாம் எடுக்க கதையே இல்லடா. மாஸ்டர் எடுங்கடா, வர்க் ஆகுறா. சைலண்டா இருங்கடா. டேய் என்னடா லோகேஷ் போய் அடிக்கிறீங்க? ஏய் அவனை அடிக்கணும்டா, அவனை அடிக்கணும்டா. சேர்றா லோகேஷ் கனகா சேர்றா பேசுறா. ஏய் அவனை அடிக்கணும்டா லோகேஷ் கனகா. அது அப்கமிங் டவுன்ஃபால். ஆமா என்ன டவுன்ஃபால் தான். இன்னும் எங்க திரும்பினாலும் ஒரு டெம்ப்ளேட்டா வந்து நிக்கிறானே கண்ணு முன்னாடி. அதாவது லோகேஷ் கனகராஜ் மேல அந்த ஹோப் இருக்குடா, அந்த சின்ன ஒரு ஹோப் இருக்கும், வந்துருவான் அப்படின்னு. வந்துருவானா? வந்துருவான் மீன்ஸ் திரும்ப ஒரு, அதாவது இப்ப லோக்கு போயிட்டான், சோ திரும்ப வருவான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயோ வந்துருவானான்ற மாதிரி. அதாவது டோனி கோல்டன் பாய்ஸ் மேல எப்பயுமே நம்ம ஹோப்பை விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன ஹோப் அப்படி சொல்றேன். அந்த கோல்டன் பாய்ஸ் எப்பயுமே விட்டுறக்கூடாது, ஒரு ஹோப் வைக்கணும்ன்றான். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? புரியுது. ஆனா எனக்கு அவன் கூலிக்கு எனக்கு கொடுத்த ட்ராமானால அவனை என்னால மன்னிக்க முடியல. பாப்பா நல்ல படம் டெலீட் பண்ணிட்டேன்டா, மொத்தமா டெலீட் பண்ணிட்டேன். அவன் என்ன விட்டாலும் நான் எதுவுமே ரியாக்டே பண்ண மாட்டேன். ஏய் சரி விடுங்க. மாஸ்டர் மீம் தான்டா. அவன் ஃபேஸ மாஃப் பண்ணி அந்த மீமா போட்டு விஜயோட அஃபேருக்கு கூட அவனதான் அடிங்கடான்னு போட்டு அடிக்கிறானுங்க. அவன் தான் காரணம். அடிக்கிறான். வேற 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 அது டைரக்டரு, ஆக்டரு, சிங்கரு, ப்ரொடியூசரு. ப்ரொடியூசர்னா ஏய் ப்ரொடியூசர் வீடா டைரக்டர் லிங்க் சாமிடா. லிங்க் சாமி பேசுறடா. டேய் வந்து அஞ்சான்ல இருந்து கம்பா கொடுக்கலாம்னு பார்த்தான், தியேட்டர் ரிலீஸ் பண்ணி மீண்டும் கையில சவுக்கு சென்று. ஏய் டவுன்ஃபால்ல இருக்க சூர்யாவை பத்தி பேசவே இல்லடா, விக்ரம் பத்தி பேசல. அது இல்லடா, சூர்யா பத்தி என்னன்னு பேசுறது? அதனால மிஸ்ஸிங்லாம் இல்ல, இங்கே இருந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. சூர்யா 100 கோடி அடிச்சிருக்காடா. இப்போ இது சூப்பரா இருந்துச்சு, இந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ விட்டுருந்தா சூப்பரா இருந்துச்சு. ஜியான் 63 ஜியான் தான? ஆமா ஆமா பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது வந்து ஷட்டர் ஐலாண்ட் மாதிரி அந்த இன்ட்ரோக்கு வந்து எடுத்துப்பாங்கல அந்த இது. இல்ல இன்னொரு, அதாவது இப்ப பொட்டன்ஷியல் இருக்கு, வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அத சொல்லி என் பண்ணுவோமா? மணிகண்டன், எனக்கு வந்து மணிகண்டன், பிரதீப், துருவ் விக்ரம், துருவ் விக்ரம், சூரி. ஆமாடா சூரி. ஆக்சுவலி சூரிய வந்து காமெடி ட்ராக்ல இருந்து ஹீரோ வந்து கொஞ்சம் நல்ல சந்தானத்தோட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆமாண்டா. ஆமா, விடுதலை சரி, கருடன் சரி. பாப்போம், மேபி இன்னும் நடிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. ஃப்ளாப் ஆயிருந்தா மேபி பின் வாங்கிருப்பாப்ல. நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவனுக்கு என்ன வருமோன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணாம அதை வச்சு அந்த படம் வந்ததுனால நல்லா கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐயோ ஹரிஷ் கல்யாண்டா. ஹரிஷ் கல்யாண் எங்க அவனும் அலையறான். அவன் நடுவுல நானும் ரொம்ப நாள் அவன் அப்படியே போயிருவான்னு நினைச்சேன். இந்த ஆர்ஆர் பார்க்கிங்.
பார்க்கிங்கும் லப்பர் பந்தும் வந்து அவனை காப்பாத்திருச்சு. ஆமா, ஆக்சுவலா ஏன்னா ரெண்டு பேரும். ஸ்டார் அவன் அடிக்க வேண்டியது தானே. ஆமா ஆமா ஆமா. ஆமா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான் அவன். நல்ல வேலை நடிக்கல. அவ்வளவுதான்டா, வேற யாரும் இல்லடா, கண்டென்ட் இல்லடா, போடுறேன். ஓகேடா. ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. ஆஃப் பண்றேன். டேய் சின்ன பசங்க வந்தாங்கடா, கத்திக்கிட்டே இருக்காங்க. அட தாய், நான் வந்து தனுஷ் மாதிரி பாட்டுல வர மாதிரி இது பண்ணலான்னு பார்த்தேன். காப்பிரைட்ல வந்து சூட் நட்சத்திரம் அடிப்பாங்க. வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாமாப்பா அப்படின்னு கேட்ட பேரு யாருமே சொல்ல சைலண்ட் அப்படி நட்சத்திரம் யாருமே எதுவும் இல்லையா? முடிச்சுப்போம். அவ்வளவுதான். நீ இந்த எபிசோட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டோம். சரி, நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். அப்படியே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்க. பாய் அப்படியே பாய் சொல்றேன். பாய் 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 பாய். பேங் பேங் பேங். பேட்டைக்கு பதிலா நான் பாய் சொல்றேன். பாய்.